அரசியல் மேல எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. எனக்கு தெரியல அரசியல். பூரா ப்ராடா இருக்கான், நமக்கு ப்ராடு பண்ண தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அரசியல் விட்டுணுமா என்னமா கும்பிடுறானுவோ என்னமா. சிவாஜி கணேசன்லாம் எல்லா பேரும் தாண்டிடுவான். சிவாஜிலாம் நிக்க முடியாது இவங்கள்ட்ட. அப்படிலாம் நடிக்கிறானுங்க. நேரா அண்ணாச்சிங்க, எப்ப மாமாங்க, சித்தப்பாங்க, பயமாயிட்டு ஒவ்வொருத்தன் தொகுதிக்கு கெஞ்சி கெஞ்சி கூட்டு போனானுங்க. என்ன நீங்க தான் ஏன் வந்து பேசணும், கூட்டம் அப்படி கூட்டம். சேலத்துல எம்ஜிஆருக்கு உன்ன கூட்டம் என் ஒருத்தனுக்கு கூடிச்சு 47,000 பேர். நன்னூறுகா சங்கனா என் ஒருத்தனுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன், குறுந்தகடு படம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அம்மா சத்தியமா சொல்லுங்க, ஷீஸ் தி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ரொம்ப அருமையான அம்மா அந்த அம்மா. ஆனா அங்க உள்ள விடமாட்டானுவோ, பெரிய செட்டு இருக்கு, எவனையும் விடமாட்டான். இதெல்லாம் நம்ம கோயில்ல பூசாரியில் இருக்கு மாதிரி தான். என்னையா என்னங்க, எந்த மதம் ஏன் தப்பான மதம்? எந்த மதம் தப்ப போதிக்குது? எல்லா மதமும் அன்பா தானே இருக்க சொல்லுது. அப்ப அந்த மதங்கள்ல தப்பு இல்ல, மதங்களை வைத்து பிழைப்பு நடத்துற தவறுல தானே இத்தனை சண்டை. எதுக்கு இந்த பழனி பாரதி இந்த பிள்ளைகள் மேல எனக்கு என்ன புரியும்? இவனுக்கு எல்லாம் இல்லைன்னா நான் புஸ்தகம்லாம் எழுதிருக்க மாட்டேன். உண்மையிலே சொல்றேனே. அவன் தான் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் பழனி பாரதி, ஜெயந்தா, நந்தலாலா எல்லாம் வந்து உட்காந்துருக்கானுங்க. அது ரொம்ப அன்பா இருக்கிறது எவ்வளோ சுகம்யா, தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அன்பா இருங்கய்யா, சுகம். அவனுக்கெல்லாம் அப்படித்தான் என்கிட்ட வந்து கிடப்பானுங்க. என் அன்பு தான் இவனுக்கு பாட்டில், ஃபீடிங் பாட்டில் போட்டிடுவேன். அப்படியே கிடந்து துப்பாய். அவனுக்கு கதவுக்கு பெல் அடிக்கிறதும் நான் கதவு திறக்கிறதுமே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அப்போ பழனி மாதிரி தான் ஒரு நாள் சொன்னான், ஐயா நறுக்குகள் எழுதணும். என்ன நறுக்குகள்? இந்த காசி ஆனந்தம்லாம் நறுக்குகள் எழுதுவார், அப்படி எழுதுனீங்க. நம்மகிட்ட ஒரு திமிரு. அதான் கண்ணதாசன் மகா பாடி இருக்கு. நெல்லையில தான் அறிவுள்ளவன்லாம் பிறப்பான்னு ஏற்கனவே நெல்லைக்கு திமிரு கூடுதல், அந்த திமிருக்கு பெருந்தீனி தமிழ் கடல் எனும் ஞானி இதுவே என் அறம்பாடுதல் இருக்கு. கண்ணதாசன் வந்தாங்க, அந்த பிளக்ஸ் அங்க வச்சிருந்தானுங்க மேம்பாலத்துக்கு பக்கத்துல. பாரதி தான் கேட்கேன்ட்டேன், நீ நறுக்குகள் எழுதணுமேனது. எழுதிடுவோமே என்ன, எப்போன்னு இப்பவுமே எழுதுவோம். என்ன பாரதி அப்படித்தான் ஆரம்பிச்சோம். கொள்கைகள் இறந்ததை அறியா குடிகள், தலைவர்கள் இறந்ததும் தாழ பறந்தன. அதான் முதல் கவிதை. அப்படிதான் அது எழுதும். அதுலதான் அந்த நாட்டில் இருக்க ஒரு பிரச்சனையை ரொம்ப விளையாட்டா சொன்னேன். வாஃபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது வாஃபர் சமையலை கும்பிட்டு தானே போறான். அது என்ன சொன்ன வடநாட்டுக்கானுக்கு, நாங்க எவ்வளவு தெளிவா இருக்கோம் பாருடா, எங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, நீங்க ஏன்டா வச்சுக்கிறீங்க? பாபர் ராமரை இதே மாதிரி உண்ணாக்கிட்டு போங்க, பிரச்சனை. இந்த ஐயா சொல்ற ராஜ் தாக்கரே அடிச்சு வரட்டான். நம்ம அரசாங்கங்கள்லாம் ஆண்மையற்று போயிடுது. அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு இந்திரா காந்தி தான் அவனை கொண்டுருமே. யோசிக்காத. இந்த நாட்டுக்கு சஞ்சய் காந்தி தான் ஏன் பிரதமராக இருந்திருக்கணும். பல பேரை கொண்டுருப்பான். அவன் தான் சரியான ஆள். அவன் களபிடுங்க வந்தவன். நம்ம தலையெழுத்து அவன் விமானத்தில் செத்து போயிட்டான். நம்ம ஆளு நேரு மாதிரியே இவர் ராஜீவ் காந்தி. நேரு மாதிரி ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். எப்படி அரசியலுக்கு போகலாம்? என்ன சொல்ற பாருது, போகலாமா? எப்படி எம்பி ஆக முடியும், எப்படி எம்எல்ஏ ஆக முடியும், எப்படி மந்திரி ஆக முடியும், அப்புறம் எப்படி ஜெயிலுக்கு போக முடியும்? வரிசையா இருக்குது. இந்த அரசியல் ஒரு பெரிய சங்கடம். மெம்பராகணும், மந்திரி ஆகணும், ஜெயிலுக்கு போயிடணும். இவங்க வந்தா அவங்க ஜெயிலில் இருப்பாங்க, அவங்க வந்தா இவங்க ஜெயில. நான் பார்த்தேன், பேச நம்ம வெளியிலே இருந்துருப்போம். எதுக்கு அவன் வந்தா நமக்கு? எனக்கு புரியலையா இது. பல பேர் நினைக்கான், அண்ணாச்சியா இல்லை இந்த ஊர்லயே என் விழாவெல்லாம் நடத்துறதுக்கு ஆசைப்படுறேன். பிள்ளைகளுக்கு இங்கே நடத்துங்க. முதல்ல மதாருக்கு சென்னையில் நடத்தணும் ஆசை. இல்லப்பா திருநெல்வேலியே நடத்துங்க அப்படின்னு மதார்ட்ட. ஏன் திருநெல்வேலிங்கன்னு? இவனுக்கு தானடா என்ன அறிவாளி ஆக்குனானுங்கன்னு. இந்த ஊருக்காரன் தான் எப்படி ஆக்குனான்னு அவ்வளவு துன்பம் கொடுத்துருக்கான்டா. எனக்கு துன்பத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு நான் அறிவாளி ஆகணும். ஆமையா, ஆபத்தான உணவு. பேசிட்டு இருக்கும் போதே குழி வெட்டியிருப்பான், நமக்கு தெரியாது. முன்னால பேசுவான், பின்னால வெட்டியிருப்பான். எப்படி இந்த விழாவையிலேயே இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த பிள்ளைய ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சுட்டான்ல, ஒரு 200 பேர் வீட்டில் அழுதுட்டு இருப்பான். எனக்கு தான் தெரியும். விழா நடக்கியா? விழா என்னமோ அவன் துட்டு கொடுத்து, அவன் என்ன வளர்த்து, அவன் என்ன ஆளாக்கி, இதை விடுங்கடா. என்னைக்குடா உருப்பட போறீங்க நீங்க? அன்பு செலுத்துடா. எவனோ ஒருத்தனை தான் இறைவனுக்கு படைப்பான். ராஜரத்ன முள்ளையை தான் நாதஸ்வரத்துக்கு படைச்சிருந்தான். நம்மூரு மந்திர கம்பர் அவனை பார்த்து அழுதா. நீ யானைக்கு முன்னால வாசிக்க மட்டும்தான் பிறந்திருக்க. இது என்னன்னு எனக்கு புரியலங்கிறேன். எதுக்கு அவளை கும்பிடுறேன்?
எங்க அப்பா என்ன தமிழாக்குனாங்க, எங்க அம்மா தாண்டா என்ன கவியாக்கணும். அவ வாய் திறந்தா கவிதை தானே. மகன் வந்திருக்கான்னு சொல்லுவான், சின்ன சொல்ல கொடுத்து சிறும சொல்ல வாங்காதம்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லுப்பா, சின்ன சொல்ல கொடுத்து சிறும சொல்ல வாங்காத. வாழ்வார கண்டு மனசை புண்ணாக்காம தாழ்ந்தார கண்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன் புத்தி பாருங்க, அதுலயும் போய் கேள்வி கேட்பேன். தாழ்ந்தார கண்டு சந்தோஷப்படணும்னா அதே மனநோய் தானே அப்படின்பா. அதுக்கு உடனே என்கிட்ட சொல்ல, நீ வினயத்துல கூட பிறந்தவன் அப்படின்பா. ஏன் வினயத்துல கூட பிறந்தவன் சொன்ன, 8வது பிறந்தவன் பூரா இந்த நாட்டில் அப்படித்தானடா இருந்திருக்கான் கண்ணன்ல இருந்து, நீ 8வது பிறந்தவன். எங்க அப்பா வச்ச பேர் பொன்னம்பலம் புகழேந்தியா. எங்க வீட்டுல ஒரு வைஷ்ணவ பாட்டி ஆண்டாள்னு வேலை பார்த்திருக்கா. 8வது பிறந்தவனா கிருஷ்ணன் கண்ணன் தான் கூப்பிடணும்ட்டான். அப்படிதான் நம்ம கண்ணன் நானும். கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப இந்த ஊர் பிடிக்கும். நல்லா அன்பா பேசிட்டு இருப்பான். அந்த பக்கம் போகும்போது என்ன ஆட்ட பேசிட்டு வந்த மெண்டலை தான் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போவான். இவனை மாதிரி ஒரு பயில உலகத்துல பார்க்க முடியுமா ஐயா? மறுநாளும் மெண்டலை பார்க்க வருவான். அதுதான் சிறப்பு. என்ன கேட்டா சேம்ப பாரதி அப்ப நீங்க மெண்டல்ன்றான். இந்த வர்றவே இவன் சொல்லலாம், நானும் மெண்டலை தான் பார்க்க போறேன், போயிட்டு வருவோம்னா. அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன், ஏல நான் மென்டல்னு இல்லை, எல்லா பேரும் வெளியே பேசிய பெரிய ஏமல திரும்ப வெளியே வந்து பாக்கியன்ன. இவ்வளவு அறிவான மென்டல் நீங்க ஒரு ஆள் தான் வச்சிருக்கிய, வேற எவனும் இல்லை. அவன் மென்டல்லயே அறிவு சோதிக்கிறான் ஐயா. இவ்வளவு அறிவான மென்டல் எங்கேயா இருக்கானா? நான் இல்லை குண்டக்குடி சாமி பெரிய சாமி நினைப்பேன். அதான் சின்ன சாமி சொல், பெரிய சாமிக்கு என் மேல உயிர். ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா காதரையா. நான் அந்த தமிழ் பேச்சுகள் மூச்சில் கூட என்ன சொன்னேன், காதரியாட்ட அடுத்த ஜென்மத்துல ஒழுங்கா பொம்பளையா பிறந்துடணும், நான் உங்களை கல்யாணம் பண்ணியே தீர்ணுவட்ட. அதுதான் இப்ப நைசா சொல்லிட்டார், நான் மனைவி ஆயிடுறேன்ட்டார். அங்க கேட்டதுக்கு இந்த துரை சரவணன் ஒரு சின்ன பேசினான் பாத்தீங்களா, அவனை முதல்ல தேர்ந்தெடுத்த அன்னைக்கு அழுதுட்டான். என்ன அழுறான், என்னடா என்ன இப்படிலாம் தேர்ந்தெடுப்பீங்க நான் நினைக்கவே இல்லை, நான் பள்ளிக்கூடத்துல பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி இந்த விஜயன் ஒரு அருமையா பேசுறான். ஜெய தொலைக்காட்சி ஒளிப்பதிவு தஞ்சாவூர்காரன் அருட்பிரகாசன் ஒரு ஆசிரியர், மதுரை கேப்புதூர். அப்புறம் அபிராமின்னு ஒரு பொண்ணு நர்சிங் காலேஜ்ல ப்ரொஃபசர். அந்த 3 அங்கிருந்து போன் பண்ணி விழாவுக்கு வரணும், நீங்க 2 பேரும் போட்டியில் இருக்கீங்க, வரக்கூடாது, நீக்கணுமா வரலாம், இருக்கிறவங்க வந்தா ஒழுங்கினமா. இப்படிலாம் சரி, இப்படிலாம் சரியா இருந்தா எங்க எம்எல்ஏ ஆகுறது முடியுமா? 89 கள்ள ஓட்டு போட்டு தானே தோக்கடிச்சானுங்க. என்கிட்ட சொல்லிட்டு தோக்கடிச்சான். அதுலதான் எனக்கு திமுக மேல ரொம்ப மரியாதை. எங்க பட்டுக்கோனார் அண்ணன் இருந்தான் தெரியுமா, முத்தியா அண்ணன் பரம் சொன்னேன். பட்டுக்கோனார் அண்ணன் கோனார் சிரிக்காம பாருங்க, பின்னால ஒரு கோனா நிக்கான், அவன் சிரிக்க நீ ஒரு கிராமத்துக்குள்ள ஓட்டு கேட்க போறேன். சேம்பர் வேலை போறேன், பட்டுக்கோனா காலையில குடி இல்லாம வரான் அண்ணன். ஏன்னா இங்க வந்துட்டு போறேன்னு எல்லாம் ஒன்னும் தோக்கடிக்கதாங்க. சாதாரணமா சொல்றான் ஐயா, எப்படி கள்ள ஓட்டு 16 ஓட்டு போட்டுருவோம், இல்லைன்னா ஒன்னும் தோக்கடிக்க முடியாது, ஊர் நிலைமை சரியில்லை, வேட்புமனு தாக்கல் ஊர்லமே எங்களை மிரட்டிடுது, கள்ள ஓட்டு ஏற்பாடு பண்ணிட்டான். அதுல அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டான், அது அவனுக்கு தெரியுது, நம்ம லட்சணம் தெரியுதுல அவனுக்கு. ஒரு 80 பூத்துல போட்டாங்க. மக்கள்லாம் என்கிட்ட கேக்குறாங்க, நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம்னு, நீங்க போட்டது வேற, உள்ள வேற போட்டாங்க, அவங்க எனக்கு போடலடா. எங்க மாமனே தின்ன ஏலஸ் மாமனே என்ன. ஆனா காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல கட்சி தான். எப்பெல்லாம் கூட்டணி இருக்காதோ அப்ப என்ன கூட்டு நீல நின்று, கூட்டணி இருக்கும்போது வேற ஆள் ஏற்பாடு பண்ணிடுவோம். அது பெருந்தன்மையான கட்சி. அது கேட்ட எங்க தலைவன்கிட்ட, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா, இவ்வளவு அறிவாளிலாம் அங்க போய் வம்பாயிடக்கூடாது, நீ பேசாம இங்கிரு. இந்த லூசு போயிலுள்ள கண்ணதாசன் ஒரு தடவை எழுதினாரியா, என்ன இருக்கட்டும், கண்ணதாசன் ஒரு தடவை எழுதினாரு. அவன் அதாவது ஒரு ஊர்ல ஒரு அயோக்கியனே எம்எல்ஏ ஆயிட்டானா. கடைசி எல்லா மக்களும் ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் நின்றானா தேர்தல். அவனுக்கு நினைப்பு நம்ம தான் ஜெயிப்போம். கடைசி அந்த கெட்ட வேலையை ஜெயிச்சானா, நல்லவன் தோற்றானா. நல்லவன் கேட்டான், ஏன்டா அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணா, எல்லா பேரும் திட்டில திரும்ப ஏன்டா அவனை தேர்ந்தெடுத்தேன்னு, நீ நல்லவனா இருந்து தொலைடா, அதுதான் நீ போய் கெட்டு தொலைச்சிருப்பா, ஒரு வேலை கெட்டு போயிட்டு போறான், அதுதான் திரும்ப அவனுக்கே நாங்க கண்ணதாசன் ஒண்ணும் கிடையாது, நான் படிக்க நினைவுல ஆயிரு என்ன ஒண்ணு சொல்றீங்க. அது இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாள் ஒரு பேராசிரியர் என்கிட்ட கேட்கிறாரு, இப்பவும் நினைவுல ஆயிருந்தோம் ஐயா, வருத்தப்படுதான் ஐயா, அப்படியே இப்பவுமா உங்களுக்கு செல்லு தேவையே இல்லைங்க, செல்போனால எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா ஐயா. நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா நீ எம்ஏ படிச்சிருக்க, நான் இல்லைங்கள, இறைவன் என்ன இதுக்கு படைச்சிருக்கான் இல்லையா, சிலரை இறைவன் படைப்பான். அழகா சொன்னார்ல அவரு, யார் சொன்னா, சுப்ராயன் யாரோ சொன்னாங்களா, சில பேரை கடவுள் படைச்சுவான். இதுக்கு நான் என்ன பண்றது, இந்த ரேவதி கிருவாரன் இருக்குல்ல, முத்தமிழ் சுவை குடியேற்றத்துல, அப்ப நம்ம ஜெயலட்சுமிக்கா ரொம்ப புகழா இருந்தாங்கல்ல பத்திரிகைலாம்,
ஜெயலட்சுமிக்கா தெரியுங்களா? அதெல்லாம் தெரியும். இந்தியாவின் 2வது பிரதமர் யாருன்னா முடிச்சிருவான். இந்த நாட்டை அப்படி கெடுத்து வச்சிருக்கானுவோ பத்திரிகைக்காரனுவோ. ஜெயலட்சுமினா ஒன்று போல சந்தோஷமா இருக்காங்க பார்த்தீங்களா? யாருமே அவளோட சந்தோஷமா இருந்தது இல்லை. அதை கேட்டே இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் விளங்குவீங்களா? அட சண்டாளங்களா! அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜெயலட்சுமி சொன்னேன், ஒரு பொம்பளை பிள்ளை அவளை எல்லா பிள்ளையும் சேர்ந்து அசிங்கப்படுத்திருக்கேன். அதை ஏன்டா அவளை அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளை பண்ணுறீங்க? நான் அந்த நடுவராக சொல்கிறேன். ரேவதி வந்தோடனே சொல்லுது, நீங்கள் தொட்டீர்களே ஜெயலட்சுமி. நிஜமா நான் தொடல, போலீஸ்காரன் தொட்டா, நீ என்ன தொட்டா? உடனே இது நின்றுடுது. அப்படியே நின்றுட்டு கேக்கு, உங்களுக்கு மட்டும் எப்படி உடனே பதில் வருதுன்னுது. வந்துருது என்ன ஒன்று சொல்ற? ஐயா சொன்னாங்களா, சிந்து நதியின் மிசை நிலவில்லை சேரன் நாட்டிடம் பெண்கள் உடனே. ஐயா நான் படிக்கேன் நினைவில் ஆயிரும். உண்மையில திருத்தாண்டகம் படிச்சுட்டு இருந்தேன். திருத்தாண்டகம் மிரட்டிடுவார் நாவுக்கரசர். நின்னாவார் பிறரை என்று நீயா நாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மறை 4 மானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நின்னை என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துக்கனே. படிச்சுட்டே இருக்கேன். ஊஞ்சல் உட்கார 50 பாட்டு வருது. அடித்தல் திருத்தல் இல்லை. நான் என்ன உட்கார்ந்து எழுதுனதா? கவிதை வரணும். அதான் திக்கனைத்து சடை வீசினேன். குண்டுக்குடி சாமிகிட்ட கேட்டேன், வந்துடுறேன்ட்டார். அவங்க வர முடியாத சூழல் இன்னைக்கு. சாமி ரொம்ப ஆசைப்பட்டு தான் இங்கேருந்து கிளம்பி நான் வந்துடுறேன். அவருக்கு புத்தகம்லாம் அனுப்பிச்சாச்சு. தேவகோட்டை கந்தசஷ்டி விழாவுக்கு பேசுறதுக்கு போகிற பொழுது குண்டக்குடியில் போய் அழைப்பு கொடுப்போன்னு போகிறோம். அந்த 63 ரதம் இங்கே வருது. சாமி தலைமையில் ஊரில் முறைப்பட்டு நான் என் மனைவி மக போயிட்டோம். காரை விட்டு இறங்கணும், கூடவே நடந்து போயிடுச்சு. அவருக்கு சாமிக்கு சந்தோஷம். நீங்கள் போங்களாம். ஐயா 63 அங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து வருது. அதுதான் குண்டக்குடி மடத்துக்கு முன்னால் தரிசனம் பண்ணணும்னு கடவுளை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இது எப்படியா நான் தவிர்க்க முடியும்னு சாமிக்கு மகிழ்ச்சி. அன்னைக்கு தேவகோட்டையில் பேசினேன். செல்லுவடஞ்சின வந்தோடனே கேட்டார், தேவகோட்டையில் பூரா நகரத்தார்களை வாங்குன்னு வாங்கிட்டீங்களேமான்னாரு. கூப்பிட்டது அவங்க தானே, அப்புறம் அவங்க நிம்மதியாக இருக்கலாமா? அவங்க தான் கூப்பிட்டான். எதுக்குன்னு கேட்டார். கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய அறிஞர் உங்கள்கிட்ட பிறந்திருந்தான். அவன் கஷ்டப்படும் போது நீங்கள் எவனும் காப்பாற்றலை. சாண்டோ சின்னப்பா தேவர்னு அவன் தான் ஏன் காப்பாற்றினா? இத்தனை கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கல, ஒரு அறிஞனை நீ ஏன் காப்பாற்றலைன்னு கேட்டேன். அத்தானே கண்ணதாசன் எழுதுவார், கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல், கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல் பாரு. ஏதாவது வீடு ஏலம் வந்துருமா? இப்போ கவிஞர் அவர் வாடு உட்காந்துருப்பாரு. நான் கேட்பேன், வீடு ஏலம் வந்திருக்காம? அது எல்லா வீடுமே ஏலம் வந்தாச்சுலாம் பாரு. நான் அவளுக்கு பழகிட்டுது. ஆனால் கொஞ்ச நேரம் கற்று பார்த்தா சின்னப்பா தேவர் என்ன முன்னாடி இவங்க குடும்பத்தில் யாரும் உறுப்பினர் பேரில் அந்த வீட்டை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அது என்ன கம்பனுக்கு சடையப்பொருள் மாதிரி எனக்கு. அதை நான் சொன்னேன். நகரத்தாரை குறை சொல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 1.5 லட்சம் பேர் இருந்துட்டு எத்தனை கோடி ரூபாய் சொத்து, எவ்வளோ இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அந்த கவிஞனை நீங்கள் காப்பாற்றீங்களான்னு கேட்டேன். என்ன கேட்கக்கூடாதா? பாரதி இங்கே இருந்தான், இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பின்பக்கம் தான் படிச்சிருக்கான். அப்படி நம்ம பிள்ளைவாள் தான் அவனை சேட்டை பண்ணியிருக்கான். காந்தி வினா பிள்ளைன்னு பாரதி சின்ன பயல் பாடுன்னு இருக்கான். அவன் வெண்பா பாடி கடைசியில் காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பயல்னு பாடிட்டான் அவன். நீங்கள் அறிவுடையவன்ட்ட சேட்டை. ஐயா சொன்னார் பட்டிமன்றம். பட்டிமன்றம் ரொம்ப ரசனையாக இருக்கும். நான் என்ன சங்கடம்னா ஒன்றும் எழுதிட்டு போக மாட்டேன், கையில் குறிப்பு வச்சுருக்க மாட்டேன். அவ்வளோ உட்காந்துருப்பேன். நினைவு வந்துடும். அந்த நேரம் என்னைக்கு நினைவு வரலையோ அன்னைக்கு பேச்ச நிறுத்திடணும். டிஎம் சௌந்தரராஜன் பாடுற மாதிரி நான் அதுக்கப்புறம் பேச மாட்டேன். டிஎம் சௌந்தரராஜன் இன்னும் ஏன் பாடுதான் அவன்? அந்த ஆள் துன்பம். லதா மங்கேஷ்கருக்கு 87 வயசாச்சு பாடுறா பார்த்தீங்களா? குரல் நல்லா இருக்கு. மனேக்ஷா இறந்து போனார்ல, இப்போ முப்படை தளபதி மனேக்ஷா. அவர் சொன்னார், யுத்த காலத்தில் போய் அவள் பாடும்போது சொன்னார், போன ஜென்மத்தில் அவள் ஆண்டவனுக்கு தேனும் பாலுமா அபிஷேகம் பண்ணியிருக்கா, அதுக்கு தான் அவளுக்கு குரல் இப்படி இருக்கு. லதாவுக்கு ஆஷா போன்சிலேக்கு குரல் அப்படி இல்லை, போயிடுது, குரல் போயிடுது. லதாவுக்கு இருக்க. சிவாஜி கணேசனுக்கு தங்கச்சி தானே லதா, அவ்வளோ பிரியமாக இருப்பாங்கல்ல இல்லையா? சிவாஜி கணேசன் ஒரு மாபெரும் கலைஞர். உங்கள்கிட்ட பிறந்தான், விருது கொடுத்தீங்களா? அவனுக்கு விருதே கொடுக்கலையே. பாலு மகேந்திராவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாலு மகேந்திரா தேர்வுக்குழு தலைவராக ஒரு சிறப்பு விருது கொடுத்தார். அப்போ தான் தமிழன் எக்ஸ்பிரஸ் இருந்து சிவா என்ன கூப்பிட்டான், தொலைபேசியில் ஆசிரியர். சிவாஜி கணேசனை பற்றி ஒரு கவிதை வேணும் வேணாம். பல்கலைக்கழகமாய் வந்து நின்றான், நடிப்பு கல்லூரிகள் பின்னரே தோன்றினேன்னா. கல்லூரிகள் தான் யூனிவர்சிட்டி ஆகும், ஆனால் அவன் பல்கலைக்கழகமாக வந்துட்டான். அப்புறம் தான்டா காலேஜுகளே துவக்குனானுங்க. என்ன அவனை மதிச்சானுங்களா? அந்த லூசுன்னு சொன்னது கேட்காம கட்சி ஆரம்பித்து பாதி சொத்தை வித்துட்டு தெருவில் போயிட்டு. கட்சி நடத்த மக்களோட மக்களாக இருக்க அதுக்குன்னு பிறந்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு ஒருத்தன் பிறந்திருந்தான். அவன் ஒருத்தன் தான். அவன் இன்னும் ஜாகலையே. கோனார் பின்னாலேருந்து கை தட்டுவான்னு எனக்கு தெரியும். இவனெல்லாம் காப்பாற்றவே முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் செத்துருக்காராயா?
72 படம் நடிக்கிறது நிறுத்திட்டாரு. இப்போ கிராமத்தில் போய் எம்ஜிஆர்னா இந்த 3 வயசு பேர் ரெட்டவரல் காட்டு தான், அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ ரத்தத்திலே ஊரில் பிறக்கானுங்க, நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தானுங்க அந்த மக்களை வச்சுக்கிட்டு மற்றவனை கண்டு அஞ்சாமல் இருந்தார். என்ஜிஓ பூரா போராட்டம் நடத்தினாங்க, மக்கள் பார்த்து கொள்வார்ட்டாரு. முடிஞ்சு போச்சு போராட்டம், முடிஞ்சுட்டா இல்லையா? போலீஸ்காரன் போராட்டம் நடத்தினா மக்கள் பார்த்து கொள்வார்னாரு. போலீஸ்காரன் பூரா ஜெயிலில் இருக்கான், வடநாட்டு போலீஸ்காரனை விட்டு அடிக்காரு. இவன் நான் போலீஸுங்க, அவனுக்கு மொழி தெரியாமல் போட்டு கொள்ளுவான், போடுறான். இந்த லாரி டிரைவர்லாம் போகிற எம்ஜிஆர்ட்ட சொன்னால் ரொம்ப நன்றி தலைவர், என்னென்ன ஸ்ட்ரைக் நீடிக்கட்டுமா? எதுக்குன்னு இப்போ தான் நாங்கள் ஒன்றுமே துட்டு ஒரு நாள் 2000 ரூபா செலவாகும், 5 ரூபா 10 ரூபா கொடுப்போம், இப்போ கொடுக்காம ஃப்ரீயாக போகிறோம்ட்டான். விட்டாரா இல்லையா? இந்த இவனு பேராசிரியர்லாம் சேர்ந்து போகிறான். எங்கள் அண்ணன் பையன் உட்காந்துருக்கான், எம்எல்சி சங்கலிங்கன்னு இருந்தாலும் எல்லாரும். இவனு போனால் இப்போன்ட்டு உள்ளே போயிட்டானோ ஜெயிலுக்கு. என்னைக்கு பேராசிரியர் ஜெயிலுக்குள்ளே இருப்பானுவா? ஜெயிலுக்குள்ளே போனோடனே அவர் ஒன்றும் விடுற எம்ஜிஆர் கண்டுக்கிடவே இல்லை, அவர் பாட்டு இருந்தார். உன்னை பேராசிரியர் சங்க தலைவர் சொல்கிறான், தீபாவளிக்கு நிச்சயம் விடுதலை செய்வோம், தீபாவளியை கொண்டாடுவோம்ங்க. அவர் சொல்லிட்டாரு, போராட்டம் நடத்துறதுக்கே தீபாவளி பொங்கல் இருங்கன்ட்டார். புலம்பிட்டானே அவ்வளோ பேரும், அழுது புலம்பி. அதைத்தான் ஸ்டாலின் குணம் செய்கிறேன். அந்த அந்த கூட்டம் நம்ம எங்கே மன்னிச்சுக்கடா, வாடா வாடா, ஒரு சால்வி தர்றா, வாடா மேலே வாடா. இவன் தான் அந்த ஏரியல் வியூ ஃபோட்டோ எடுத்தவன் ஈரோட்டில். நான் நினைக்கிட்டேன் தமிழ் செல்வன் ரொம்ப பெரிய பார்த்தியா. இது எவனாவது ஒரு தமிழ் பேராசிரியர் நம்ம ஊரில் தெரிஞ்சுன்னு வைங்க, மறதி வந்துட்டு அந்த ஆளுக்குமா, அதில் ஒரு சந்தோஷம். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பெண் பேச்சாளர் வரிசைப்படி தான் நான் கூட முடியும், அது கொஞ்சம் சிவப்பாக அழகாக இருக்குது, அதனால என்ன முதல்ல கூப்பிட்டுருந்துச்சு. நமக்கு சிவப்பாக இருக்க பொம்பளை பிடிக்காது, வீட்டுக்கு வரி வருத்தப்பட்டு போகிறா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ரொம்ப உங்களுக்கு தெரியும், யாரும் தெரியும், காரைக்கால் கம்பெனி. அவர் ரொம்ப சாமர்த்தியம் என்ன பண்ணா, பெண் என்றால் பேயும் இறங்கும்னா, நான் பெண் என்றால்னேன். 10,000 பேரும் கைதட்டுறான். புதுச்சேரி முதலமைச்சர் வைத்திலிங்கம் முன்னால் உட்காந்துருக்காப்புல. நான் சொல்ல, ரெட்டி என்ன சிரிக்கிற ரொம்ப என்ன, அவன் கையை காட்டு விட்டான். போகிற கீழே இறங்கி வந்து கேட்டேன், உங்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்கலன்னாச்சுன்னா, அவ ஐயாவுக்கு தெரியுது யாருன்னு தெரியும். பெண் என்றால் இதெல்லாம் அந்த நேரத்தில் நான் எழுதி ஐயா வைக்கேன் வந்துடுது. இதுக்கு என்ன பண்ணுறது? வாசுகையும் செந்தில்லாம் என்னன்னு வழக்காடம் பண்ணோம் எங்கள் தோவாளையில். அது சொல்லுது, இந்த பரசுராமர் கர்ணனுக்கு வில்லு வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்தார்ல, அது பரீட்சை நேரத்தில் மறந்து போன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டது, வாசி கேட்டது. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், பரீட்சை ஆள்லையும் வாத்தியார் சொல்லி கொடுக்க மாட்டாருமா, அது சட்ட விரோதம், அதான் வரலன்னு. செந்தில்லாம் என்ன அப்படியே கொஞ்சம் நின்றுட்டாரு, உனக்கு மட்டும் இப்படிலாம் வருதுன்னாரு. நான் உன்னை சொன்னேன், அதனால தான் நான் நடுவராக இருக்கேன், நீங்கள் பேசிட்டு இருக்க விடு, வந்துடுது. என்ன உன்னை சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு நான் போகிறது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நேர்மை, படிக்காமல் நான் மேடைகளுக்கு போவது இல்லை. இவங்களுக்கு பூரா என்ன சொல்லுவேன், படி படி படி. அந்த பயில அந்த தமிழ் பேச்சில் வர்ற பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லுவேன் படின்னு. ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி, நான் இறைவனுக்கு உண்மையில் நெல்லை பேருக்கு நான் ஏன் நன்றி சொன்னேன்னா, அத்தனை பயிலும் என்னை அப்பாங்கிறான், பார்த்தீங்களா அப்பாங்கிறான், என் காலில் விடுறான், என்னை கெட்டி பிடிச்சிக்கிறான். எங்கள் அப்பன் கிட்ட ஒரு பையன் சொன்னா, நான் வெற்றி பெற வரவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கான் பேச்சையே. நான் அப்படி என்னடா அறிவுமதி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான், என் பக்கத்தில் வெற்றி பெறவில்லை என்னடான்னு. உன் கிட்டே வர வேண்டும் என்று ரொம்ப நாள் கனவு கண்டு கொண்டிருந்தேன், இந்த நிகழ்ச்சியால் வந்து விட்டேன், நீ என்னை தேர்ந்தெடு விலக்கு, உன் பக்கத்தில் நான் வந்து விட்டேன், நீ எங்கள் அப்பன் தான். அவனை நீக்கியாச்சு, அவ்வளவு சொன்னப்புறம் அவனை வச்சிருக்கலாமா, நீக்கியாச்சு. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து அவனு செட்டப் பண்ணி அனுப்பிச்சிருக்கானு சந்தேகம் வந்துட்டு எனக்கு. வேற எந்த ஊருக்கு நான் பயப்பட மாட்டேன், சிதம்பர பாரதி உன் மதுரைக்கு நான் பயப்படுறேன்னா ஆபத்தானவனப்பா. இல்லை சில பேர் 10 பேர் சங்கடத்திலே உட்காந்துருப்பான், கூட்டத்தில் போகவும் மாட்டான். கடைசீவர என்ன நடக்குன்னு பார்க்கணும் அவனுக்கு. எது கடைசீவர பாட்டியல 1 மணி வரை உட்காந்துருக்கான் உள்ள கிறுக்கு போயிடுவான், அதை பார்க்க அவன் நிகழ்ச்சிக்கு இல்லை இப்படி உட்காந்துருக்கான் உள்ள. அவன் யார் தெரியுதல்ல, சுப்பியா உள்ள மகன் எங்கள் அப்பாவை, அதெல்லாம் விவரம்லாம் கரெக்டாக சொல்லுவானுவோ. எது பழைய சவுளி கடையில் போகும்போது ஒரு சாமிகிட்ட வர சொல்லிட்டு போவான், அவனை பார்த்துக்கணும் விளங்குவானாங்க எல்லாரையும் சொல்ல. ஒரு 4 பேர் இப்படி. அதனால தான் இந்த ஊர் மேலே எனக்கு ரொம்ப எச்சரிக்கை. ரொம்ப சாப்பிடும்போதே பிரச்சனை பண்ணிடுவானே, கூடயே தான் சாப்பிடுவான். ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேணும் கேட்டுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அவனுக்கு ஒன்று வேணும் கேட்பான், நமக்கு வேண்டாம்னு சாப்பிட்டு நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டா வெளியே போய் சொல்லுவான், அவன் ஏதோ விசேஷமாக சாப்பிட்டு எனக்கு வேறு ஏதோ வாங்கி கொடுக்காமா. இந்த நாய் தான் கேட்டிருப்பான். ரொம்ப
நான் மதார் மைதிட்ட முதல்ல இந்த வக்கீல் சின்ன பிள்ளையா எனக்கு புரியல, இந்த ஊரில் நிறைய நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணேன், நான் ஒருத்தனும் தரமாட்டான், உனக்கு தெரியாது இந்த ஊரை, இங்கே பூரா பணக்காரன் இருக்கான், செல்வந்தன் எவனும் இல்லைன்னு. பணக்காரன் வேற செல்வந்தர் வேற இல்லைங்களையா? தமிழ் என்ன சொல்லுது? செல்வர் கழகு செழுங்கிழை தாங்குதல். யார் செல்வந்தன் தெரியுமா? நான் செல்வந்தன். என்கிட்ட 10,000 ரூபா இருக்கும், ஒருத்தர் வந்து 8,000 ரூபா கேட்பான், கொடுத்துருவேன். 10 கொடுத்தாலும் கொடுத்துருவேன். எங்கள் நாடார், எங்கள் உதவியாளர் நாடார் கேட்பாரு, 10 ரூபா தான் இருந்ததுன்னாரு. கடவுள் தான் கொடுத்தான், நம்மகிட்ட இல்லைன்னா கொடுத்து விடுவான், நீ அவன்கிட்ட கொடுத்துறத. இந்த ஊரில் ஒரு பெரிய நிறுவனம், உலகத்துக்கு போனால் விளம்பரம் கொடுக்கான். உறவினர் அந்த போயிலும் என் சாதிக்கார இந்த கிறுக்க மதார் மேதின்னு அவனோட போய் விளம்பரம் கேட்டிருக்கான். அவனுக்கு கொடுப்பானுல மஞ்சள் துணி போய் அடிச்சு கொடுப்பானு, அவனு யாருன்னு உங்களுக்கே தெரியும். கொடுத்தானா? அவன் இல்லை அவங்கள ரொம்ப பெரிய நிறுவனம்னு சொல்றேன். நல்லி செட்டியார் என்ன என் சொந்தக்காரனா? ஃபோனில் பேசினா விளம்பரம் வருது. அங்கேருந்து சுத்தானந்தன் என் சொந்தக்காரர், அவரு ஜாதியே பேசிடுவோம் வெளிப்படையா. ஒன்றும் இல்லை, என் மேலே உயிர். 1 மாத பழக்கம். இங்கேருந்து அவங்க எழுதியிருக்காங்க, ஐயாவுக்கு விழாவான்னு ஒரு லெட்டர் எழுதி உடனே 26 ரூபா அங்கேருந்து. அந்த 2 பேர் தான் விளம்பரம் கொடுத்துருக்கான். இந்த ஊரில் எத்தனை பேர் உலகம் பூரா விளம்பரம் கொடுக்கான்னு நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு புரியும். ராமேஷன் எல்லாம் புரிஞ்சுக்குவேன். கொடுக்கல. மதார் மேதின் வந்து அவங்க தரலன்னாரு. தரமாட்டான் என்னன்னு. அவன் அதுக்கு தான் பிறந்திருக்கான்னு. நான் கொடுக்கறதுக்கு பிறந்தவன் வேறு, கொடுக்காம இருக்கிறதுக்கு பிறந்தவன் வேறு. எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் தான், அவன் கொடுத்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எவனுமே கொடுக்கலையே. அவன் எந்த கட்சியாக இருக்கான், முதலமைச்சராக இருக்கான், போங்கய்யா. சில பேரை பார்த்து நான் வியந்திருக்கேன். நான் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தேன் ஒரு காலத்தில். முதல்ல தோட்டத்துக்குள்ளே போனேன், அவர் பரிமாறுறாரு, நம்பவே முடியலையே. இங்கே சில வீட்டில் உள்ள ஒரு டைனிங் டேபிள் வச்சுருக்கான், வெளியே ஒன்று வச்சுருக்கான், அதுக்கும் கீழே ஒன்று வச்சுருக்கான். நாய் கூட வச்சு சோத்த போட்டுருவான். இவெல்லாம் பணக்கார பையன், பணக்கார நாய். இந்த கொங்கு மண்டலத்தில் என் நண்பர்கள் இருக்கான்ல, அவன்லாம் செல்வந்தேன். இங்கே வந்தாங்கல்ல லோகநாதையா, போனாங்கள ஆடிட்டர் லோகநாதையா, ஜீவானந்தம் வரல, அவங்க தங்கச்சி மகன் இறந்துட்டார். இந்த லோகநாதாயும் ஜீவானந்தம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் வங்கியில் கணக்கு மட்டும் வச்சுக்கிடுங்க ஐயா, ஆனால் உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான் வங்கியுமா. நான் அவன்கிட்ட அன்பா இல்லாமல் தொலைபேசியில் தான் கூடுவேன். என்னங்கய்யா விழாவா? சரியா. அடுத்த நேரம் பேங்க் பணம் வந்துடும். இவன் போய் இங்கே இருக்கிறானுங்களே, இவன் மதார் மேதின்னு போனால் ஒரு பெரிய கடையில் சொல்லியிருக்கான், என்ன அவ்வளோ பெரிய ஆளுக்கு விழா நடத்துகிறே, எங்களை மாதிரி பிச்சைக்காரங்கிட்ட வந்து கேட்குங்களேன் இருக்கான். அப்போ தான் இவனுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. ஐயா இவனோட பிச்சைக்காரன் சொன்னது சரிதான், நம்ம கோடிக்கணக்கில் வச்சுருக்கான், அவனே தன்னை பிச்சைக்காரன் இருக்கிறானே, என்ன காதலையா? அவன் அவ்வளோ தூரம் சொன்னப்பறம் நம்ம பிச்சைக்கார போய்ட்டு போய் பிச்சை எடுக்கலாமா? ஆனால் நம்ம ஊரில் 2 போலீஸ்காரன் பிச்சைக்காரன்ட்டே பிடிங்கி தின்னு டிஸ்மிஸ் ஆகிட்டானே. என்ன சார், இந்த கண்ணப்பன் ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் ரொம்ப அருமையான ஆள். கண்ணப்பன் மாற்றணும் முயற்சி பண்ணிடுவான்ல. அப்படித்தானே காமராஜை மாற்றினானோ திரும்ப கூப்பிடவே இல்லை, ஒரே மாற்று தானே. என்ன காதலையா மாற்றிட்டானு உள்ள வர 67 காமராஜா பிச்சைக்காரன்ட்டப்போ பிடிச்சி சாப்பிட்ருக்கான் ஐயா. எது அன்றைக்கி ஒரு மாதிரி டிஐஜி கண்ணப்பன் பைபாஸில் போயிட்டு இருந்திருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் எப்படி ஆள், நான் கொஞ்சம் அவசரமாக நாரில் போகிறதுனால இன்ஸ்பெக்டர் ஏட்டையாகவும் ஆஃபீஸில் வந்து லஞ்சத்தை வாங்கிடுங்கன்ட்டு போயிட்டார். இன்ஸ்பெக்டர் பாஷன் அடிச்சுதான். இது எதுலேருந்து வந்தது? நான் அந்த இன்ஸ்பெக்டரையும் ஏட்டையும் குறை சொல்ல மாட்டேன். பெரியவன் பூரா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சு பணம் தான் வாழ்க்கைன்னு காமிச்சதுக்கப்புறம் ஏழை சங்கடப்படத்தானே செய்வான். அவனும் ஒரு நம்ம ஒரு 20,000 50,000 சம்பாதிச்சு நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு இவன் பொறுப்பில் இருக்கவன் தப்பு பண்ணுறதுனால ஏழை தப்பு பண்ண முயற்சி பண்ணுறான். இந்த தினசரி ஒரு செய்தி பத்தியில் உதவி பொறியாளர் கைது, செயற்பொறியாளர் கைதுன்னு கைது பண்ண சொன்னது மேலதிகாரி தான். ஏன்னா நல்லா வாங்கி தரலன்னு அவர் கைது பண்ண சொல்லியிருக்காரு. அவர் 20,000 வாங்க சொல்லியிருக்காரு, அந்த போய் 5,000 இருக்காங்க இருக்குப்பா. இந்த வடிவேல் ஒரு படத்தில் காட்டினோம் பற்றியில, வடிவேலு அவனும் போய் லஞ்சம் கேட்டுட்டு இருப்பான், அந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுப்பான். இல்லை என்ன நான் போகிற இடத்துக்கெல்லாம் வரேன். அந்த கடைக்காரன் சொல்ல 2 பேரும் ஒன்று தானவே, நீ அவனும் ஒன்று தானே மாமே, நினைவு இருக்கா? அப்புறம் ராத்திரி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னான், அந்த இப்போ லஞ்சம்லாம் வாங்கின கொடுறான்னு, பரோட்டா சிக்கன் பரோட்டாவும் பாயாவும் அமுக்கி தின்னிடல, அது பிச்சைக்காரன் தொட்டு தான்மா வடிவேல் தெரியுமா இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு படத்தில். இல்லை நான் என்ன கேட்கையா, இப்படிலாம் காட்டும்போது இந்த காவல்துறையில் இருக்கவனுக்கு நாணம் வெட்கம் வர வேண்டாம்? படவே மாட்டேங்கானே. ஒரு அதிகாரி என்கிட்ட நல்லா கேட்டான், 5,000 ரூபா அவனுக்கு என்ன கைது பண்ணாங்கல்ல ஐயா? ஆமாம். எங்கள் மேலதிகாரி 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கான்னு. அவன் பங்கு கொடுத்துருனால நீ 5,000 ரூபாயில் அந்த 25% கொடுத்துருக்கணும்ல. அதைத்தான் அந்த மார்க்கண்டையன் கிழவனுக்கு கோவம் வந்துட்டு, இங்கே பெருசு டென்ஷன் ஆகிட்டாரு.
எனக்கு வேறு இந்த வயசுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிறாளா ஐயா, நமக்கு வேறு எதுவும் பிரச்சனையாக ஏற்படாதுன்னு ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு, என்ன வேணாலும் சாப்பிடுவார், என்ன வேணாலும் நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன்யா, அதுக்கு வருத்தப்படுறானே. சுகர் வரலையோன்னாச்சு, கொஞ்சம் டயர்டாக இருந்தோடனே சுகர் இருக்குன்னு நினச்சேங்க. இன்னொருத்தர் பிபி ஒருமே கிடையாதுச்சு அப்படியா, சரி அண்ணா நினச்சி எதுக்கும் ஆட்டு அடிக்கடி சோத்துக்க சடான்னு போனாலும் போயிடும் காணே, இவனை என்ன செய்யணும், இந்த பேதியில் போவானோட தானே வாழ வேண்டியிருக்கு. வீட்டு வாசலில் நிற்க விடுதானே ஐயா, என் வீடு என் வாசல் எங்கள் அப்பா கட்டி போட்டு போயிருக்காங்க, நான் நிற்கேன். அண்ணாச்சி இங்கே தான் இருக்கீங்களோ, மிட்டாசல் இருக்கே, இல்லைங்க தான் சார். என்ன தெரியுதா, எனக்கு தெரியல, நான் என்ன ஒன்று தெரியல, நல்ல யோசிங்க. நம்மளை டென்ஷன் ஆக்கலாம், நம்மளை கெட்ட வேலை ஆக்கணும்ல, சாதி கெட்ட வேலை ஆக்கிறதுக்கு இதை பண்ணா நல்ல யோசிங்கன்னா. அதுக்குள்ளே நல்லவள அன்னைக்கு பார்க்க எங்கள் சின்ன வந்துட்டான், முன்னி சின்ன காப்பாற்றி விட்டு அவனை இவன் வந்து காப்பாற்றிட்டான். இவன் இல்லைன்னு வைங்க அவனை அடிக்க வேண்டி வரும். அப்புறம் மூணாவது நல்ல யோசிங்கண்ணா, நீ என்ன ஜவஹர்லால் நேருவால உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரியா, இல்லை என் வீட்டு வாசல் நிற்க வந்து என்ன யாரும் தெரியுதா, நல்ல யோசியும் புடுங்கும் என்னல கொழுப்பன் போல உன்னை கொஞ்சம் தள்ளி போய் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுதாருங்க. அவனுக்கு எனக்கு சம்மந்தம், நான் என் வீட்டிலான்னு எனக்கு வணக்கம் சொல்லிட்டு போ. இது என்னடா ஊருது, இப்படிலாம் இருக்க போய் தான் நான் அறிவாளியாக இருக்கேன். ஏன்னா இவனுக்கு மத்தியில் வாழணும்னா எவ்வளோ சிந்திக்கணும், விவரமாக இருக்கணும், போட்டு அமுத்திடுவானோல்ல. என்னை அறிவாளி ஆக்குனதே இவனும் தானே. இல்லை எங்கள் கவிஞர் வேற, நானும் நெல்லை மண் தான் ஒன்றுவான், இங்கே வந்துடாத மெட்ராஸ்லேருந்து பாட்டுக்கிட்டு எழுதி ஒழுங்கா போல. இப்போ இதுலேயே என்கிட்ட கேட்பான், அண்ணாச்சி அவன் சேர்ந்தா நம்மூரா பாட்டு எழுதுறான் அண்ணா, ஒரு பாட்டுக்கு எம்பிட்டு கொடுப்பான்னு கேட்பான். அடுத்த கணக்காக தான் என்ன சுபலட்சுமி அது 20,000 ஆனால் 20 என்னாச்சு அவ்வளவு இருக்காதுமா. இவன் என்னமோ இவன் தயாரிப்பாளர் மாதிரி. இவனுக்கு அப்துல் காதர் ஏட்ட எப்போன்னு சொல்லுவேன், எங்கள் ஊர் தான் என் அறிவாளியாக வச்சிருக்கு. யாரெல்லாம் சிறுபான்மையோ அதெல்லாம் அறிவா இருப்பாயா. ஏன் தெரியுமா, காப்பாற்றிக்கணும் பார்த்தீங்களா தன்னை உண்டா இல்லையா. யாரோ பேசும்போது சொன்னா புலியை மிருகங்கிறனா, புலியெல்லாம் மிருகன்னு சொன்னா, புலி கரடிலாம் மிருகம் இல்லை, இங்கே தான் ஏன் மிருகம் இருக்கு. இவன் பூரா மலைக்கு போயிட்டான், அது கீழே வந்துட்டு. இவன் போய் மரத்தை வெட்டினா யானை என்ன ஒன்று குடிக்க தண்ணி இல்லை, அது கீழே வந்து தண்ணி குடிக்க வருது. உடனே நம்ம பேப்பருக்காரங்க செய்தி, ஆனைகள் அட்டூழியம். ஆனை எங்கே அட்டூழியம் பண்ணும், நீ மேலே போய் வம்பு பண்ண, அதுக்கு தண்ணி இல்லை கீழே குடிக்க வந்துட்டு. ஆனை அட்டூழியம். சிறுத்தை புலி அட்டகாசமா, அது என்ன அட்டகாசம், நீ மேலே வாழ விடுதியாத, அது பார்த்தது கீழே ஒரு ரவுண்டு இந்த பொருள் அடித்தா தான் சரியாக வரும்னு. சுனாமின்னு ஒன்று வந்தது, எதுனாலயா, அந்த கடலுக்குள்ளே கொண்டு எவ்வளவு கழிவை நீங்கள் கொட்டினீங்க, கடலை எவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்க, இயற்கை எவ்வளோ அவமானப்படுத்தினீங்க. இயற்கை என்பது இறைவன் என்கிற உணர்வை தான் நம்ம பெரியவங்க கற்பித்திருந்தான். இயற்கையை இறைவனுடைய கொடை நீங்கள் நினைச்சீங்களா, அசிங்கப்படுத்தினீங்க. ஒரு சுழட்டில் எத்தனை உயிரை கொண்டு போயிடுச்சு. என் கடவுள் நம்பிக்கை என்ன தெரியுமா, அங்கே நான் பிழைச்சேன். அன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கேன்யா, சுபம் ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம சண்முகம் ஹோட்டலு, அதில் அண்ணாதிமுக ஒரு லைன்ஸு. என் டிரைவர் அப்போ ஜமால் இருந்தான், முஸ்லீமு, எங்கள் நாடார் கிறிஸ்தவர். இவனு 2 பேரும் சேர்ந்து நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் போவோம்னு சொல்லிட்டு இருக்கானுவோ. 10 நிமிஷம் இடைவெளி. அகத்தியன் ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்கார்ல, காதல் கோட்டை எடுத்தார்ல, அந்த தம்பி என்னை பார்க்க விட்டார். நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரம் சுனாமி வந்துருச்சு. உள்ள புறவிட்டு போயிருந்தா நாங்களும் அங்கே தான் வேளாங்கண்ணி, இல்லைன்னா நாகூரில் மாட்டியிருப்போம். காரில் ஏறி வர்றோம் ஐயா, அப்படியே வருது கடல் உள்ள. அந்த விழா நடக்க மனம் ஜனங்கள் திருவார பார்க்க நடக்குது, சொத்து சொகத்தையெல்லாம் விட்டுட்டு ஜனங்கள் அச்சம், இறை நம்பிக்கை ஏற்று போனதனால் வந்த அச்சம், பயந்து ஓடுது. அகத்திய நல்ல பிள்ளை, சொல்லாமலே போயிட்டான். எவ்வளோ வேகமா போனா எங்கே போனான். அப்புறம் தான் இவெல்லாம் சினிமாக்காரன் நல்லவன் தான் நினச்சேன். பேசிட்டு போய் ஆளை காணாம அவன் எங்களுக்கு முன்னால் கும்பகோணத்துக்கு போயிட்டான். எது இப்போ வருகிற பொழுது தான் இந்த இஸ்லாமியர்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை ஏற்படும். அங்கே ஒரு இஸ்லாமிய ஊருமா, ஜனங்கள் சாரி ஊர் மொத்தமாக அரிசி திரட்டி உடனே சோறு பங்கி இந்த இது என்ன குஸ்காவா கொடுத்துட்டே இருக்காங்க. என்னையும் கூட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே உங்கள் பேருடைய 2 நண்பர்கள் எனக்கு உடனே எனக்கு கிடைச்சாங்க. நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள்னா. இந்த மனசு வேணும் இல்லையா. காந்திமதி மனுக்கு தங்கப்பாவோட சாத்த வேண்டியதான், நான் வேண்டாங்களே சாகுத்து. ஆனால் உங்கள் உம்மை காந்திமதியை பிச்சை எடுக்க விட்டுருக்க, பெத்ததாய் பிச்சை எடுக்க, அந்த நாய் உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் பாட்டு வேற, வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழி, ஒரே மிதி உப்புற போட்டு கொண்டுருவேன். உடனே நம்ம மேலே வருத்தம் வருது. அண்ணாச்சி ஏசாருங்க, ஏல உங்கள் அம்மா வந்து அழுதா,
சோறு போட மாட்டேங்கியான். அவள் அங்கே ஒன்று காந்திமதி அன்னையா இவனுக்கு. இவன் என்ன பண்ணுறது? இது சொன்னால் கோபப்படுதான். ஐயா அவர் பாரு எப்போ மாதிரி திட்டுதாரு, சத்தம் போடல, சாமி கும்பிடு வேண்டாங்களே, அம்மாவுக்கு சோறு பண்ணும்ல. நான் எதுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சேன்? அவங்க ரெண்டும் இல்லைன்னு நான் எப்படி காலேஜில் படிக்க மாட்டேன்னு சொல்கிற பையனுக்கு 10 ரூபா நோட்டு கொடுத்து சினிமா பார்க்க சொல்கிற ஒரு தகப்பனை பெற்றிருந்தேனேன்னா பிள்ளைகளை போட்டு கொல்றான்னு உழையாய்ப்பான் 2.5 வயசுலேயே. ரேவதிட்டுலாம் சத்தம் போடுவேன். மார்ட்டினையோ சொல்லுவில்ல ஃபோனில், லூத்தரையோ சத்தங்கித்தம் போடாதேன்னு. அந்த பிள்ளைகள் ரெண்டும் நான் பேசுவேன், ஸ்தோத்திரமையா நான் லூதர் அப்படி பார்ப்பல. நான் லூதர் நல்லா இருக்கா குட்டி, சரி சரி. நான் என்னுடைய பிள்ளை அநேகமாக பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவேன், பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டாண்டா, கெடுத்துருவாங்க, நீங்களா படிங்க. இப்போ அதனாலே மருமனும் மகனும் பேரனையும் பேத்தி என்கிட்ட விட மாட்டாங்க. இந்த ஆள் கெடுத்து போடுவான். என் சின்ன பையன் தெளிவாக சொல்லிட்டான், உங்கள்கிட்ட தான் பையனை விடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பள்ளிக்கூடம் போக மாட்டானேன்னா. அது நல்ல வேலை தான்டா நான் செய்தேம்னே, அந்த பேச்சே வேண்டாம், நான் பள்ளிக்கூடம் தான் அனுப்ப போகிறேன், வச்சுக்கோ. அந்த வார்த்தையானுவோ கெடுத்து குடிச்சவராக்கிடுவான். ரேவதிக்கு வருத்தமாக இருக்கோ? ரேவதி மணிமேலையும் டீச்சர்ஸ், அந்த விஜயலட்சுமியும் டீச்சரு. இப்படி டீச்சர்லாம் இருந்தால் பையில பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். நம்ம வேறு நான் காலேஜுக்கு போனேன்யா, இதே காலேஜ் தான். ஆனால் அந்த காலேஜில் ஒரு சிறப்பு பாருங்கள். புதுமை பித்தன், அதான் பாரதி பயின்ற கல்வி நிலையம், புதுமை பித்தன் பயின்ற கல்வி நிலையம், நெல்லைக்கண்ணன் பயின்ற கல்வி நிலையம் 100ஆண்டு விழாவில் எழுதிட்டாங்க. நான் ஏஎல்எஸ்ல சண்டை போட்ட, மாமா அது எப்படி எழுதியிருக்கேன், மறுபடியும் நீங்கள் இங்கே தானே படிச்சியேன்னு. இங்கே வந்தேன், படித்தேன், நான் வேணும்னு கேட்டேன். நான் இங்கே வந்ததை ஒத்துக்கிறேன், படித்தது தவறான செய்தி. என்னையா நம்ம சும்மா வந்துட்டு போனோம், கேன்டீனில் மிக்சர் நல்லா இருக்கும், அதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன் ஒழுக்கமாக. எங்கள் அப்பா கேட்டாங்க, படிக்க மாட்டேங்க பொதுவாகவே போகிறாங்கன்னா, மிக்சர் ரொம்ப நல்லா இருக்குப்பா, அதுக்கு தான். அவள் சொன்னால், அவன்கிட்ட சொன்னால் வீட்டில் கொண்டு தருவானே, இல்லை சாப்பிட்டு அந்த அலுமினிய தட்டை அப்படி வீசணும், அதுக்காக தான் போகிறது. இங்கே நம்ம எங்கே படிக்க போனோம்? என்ன சொல்கிறிய? படிப்பு ஒரு புண்ணாக்கும் கிடையாதுயா. வந்தவங்கள்ட்டையெல்லாம் ஒரு செய்தி, குழந்தைகளை கஷ்டப்படுத்தாங்க படிக்கணும். ஏன்னா பேரக் ஒபாமா அநேகமாக அவுட் சோர்சிங் எல்லாம் ஒத்துக்கிற மாட்டான், உண்டா இல்லையா? என்ன ரேவதி, அங்கேருந்து அனுப்பிடுவான். நான் என்ன சொல்கிறேன், அவன் நாடு, அவன் சொல்லிட்டான்ல அன்றைக்கே சொல்கிறானே அந்த உன்னுடைய உரையில் என்ன சொல்கிறான், என் நாட்டு இளைஞர்கள் $10 $20 வேலை பார்த்து சங்கடப்படுறான், இதை எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுங்கிறான். அப்போ அவன் நாடு, அவன் செல்வ வளம், அவன் இது வரும்போது நம்மளை போன்னு தானே சொல்லுவான். உடனே நம்மளால் சொல்லலாம், நம்மளை போன்னு சொல்லலாம். நீங்கள்லாம் அதுக்கு பயப்படுறீங்க. நானா பேரக் ஒபாமா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இவ்வளவு அற்புதமா, இவ்வளவு அறிவாற்றலா, லிங்கனுக்கு பிறகு கென்னடிக்கு பிறகு ஒரு கருப்பு நிறத்தில் வந்த பையன், அது இவ்வளவு வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டானேங்கிற பொழுதே நான் என்ன அழுதம் தெரியுமா, இவனை கொன்று விடுவார்களே, இவனை கொன்று விடுவார்களே. வெள்ளையங்க ஒத்துக்கிடுவானுங்களா இவனை? அவன் எவ்வளோ அறிஞனா இருக்கான் தெரியுமா? அந்த கூட்டத்தை எப்படி வசப்படுத்தி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அப்படி பேசி முடிச்சு வி வின் அப்படிங்கிறான். 1.5 லட்சம் பேரும் அந்த இளைஞர்களை பற்றி பேசும்போது அப்படியே கேமரா பிபிசியில் காட்டுறான். இளைஞர்கள்லாம் அழுறான் அவனுக்காக. அமெரிக்க இளைஞர்கள் என்ன தலைவன், இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிப்பான்னு யாருமே நம்பலை இல்லையா? அந்த மெக்கேன், அந்த சாரா பாலினா, அவள் ட்ரெஸ் பண்ணானே அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அந்த சாரா பாலினா அவர் வைஸ் பிரசிடென்ட் நின்னால இப்படி பேசிட்டேன்னு வைங்களேன். ஒன்று ஒரு போய் கேட்கான், அந்த இங்கிலீஷ் நியூஸ்லாம் பார்த்துருவேன்னா, இந்த நாயை நான் என்னையா பண்ண, எப்படி கல்லை கொண்டு எரியுதுன்னே தெரியல எனக்கு இவன் மேலே. CNN நைவின் பார்த்துருவீங்களோ, ஆனால் சிண்டு பேப்பர் படிப்பீங்களோ? அப்போ படிக்கல இல்லை படிக்க அது எப்படி படிக்கலைன்னா படிக்க, படிக்காதனால தான் படிக்க லூசு பையில. இதுக்கெல்லாம் தான் ஏன் இவன்ட்ட நான் யோசிக்கிறதுக்கு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட விடுதானா, என்ன நினச்சி இங்கே வந்து சாப்பிடுதியே அப்படிங்க. இல்லை இங்கே தான் இட்லி நல்லா இருக்கும். சே, உங்கள் ஸ்டாண்டர்டுக்கெலாம் இங்கே சாப்பிடக்கூடாதுங்க. அவன் நமக்கு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருக்கான். நான் சொன்னேன், என் ஸ்டாண்டர்டு என்னென்ன இல்லைன்னாச்சு, நீங்கள் இல்லைங்க வா, சேது மிஸ்ஸம் அண்ணாமலை நல்ல இட்லி கொடுக்கான், அந்த பாளையம் ஹோட்டலில் அருமையாக இருக்கும். சின்ன ஹோட்டல் தான், ருசியாக இருக்கும். உங்களெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு சென்னையில் கூட்டு பண்ணல பாரதி, அரிமதிக்கு உடனே கேட்பான், எங்கள் அப்பன் தாண்டா இப்படிலாம் இடங்க. நாரதகான சவாக்கு ஒரு முடுக்கு இருக்குது, தங்குது உட்லண்ட்ஸில் தங்குவேன். அந்த முடுக்குள்ளே நம்ம கன்னியாகுமரி ஐயர் ஒருத்தன் மெஸ் வச்சுருக்கான், அருமையாக இருக்கும். இட்லி சாம்பார், அவன் மத்தியானம் சாப்பிட்டோம், போய் சாப்பிட்டோம்ல ஐயா எல்லோரும். அதே நேரம் சரணபவனுக்கு ஒரு நாள் போயிட்டோம். எங்கள் நாடார் பழனி பாரதி, என் பையன் ஜெயந்தா வந்தியில் அன்றைக்கி எல்லோரும் போனோம்ல. தோசை 120 ரூபா, விவரம் தெரியாது. பில்லு 3200 போட்டு கொடுத்தான். இந்த பையில எங்கள் படையாச்சு எங்கே எல்லாம் எங்கே இருக்க படையாச்சு வா, இவன் மெட்ராஸ் மருத்துவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். இந்த பேர் சொல்தான் உடனே, எப்பா 3200 பில் போட்டிருக்கானவோ,
வெள்ளித்தட்டை தூக்கிட்டு போயிடுவோம்ங்க. நான் சொன்னேன்ல நீ எல்லாம் தூக்கெல்லாம் விடாதுன்னு அவன் சொன்னான். அதுக்கு சேர்த்தான்ப்பா பில் போட்டிருக்கான், தட்டுக்கு சேர்த்தான். உனக்கு விவரம் பத்தலைன்னு இவன் நமக்கு பற்றி சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லை அப்படிலாம் கிடையாது. என்ன பாரதி ரொம்ப ஒம்பன்ட்டே இருந்தான். ஆனால் எங்கள் நாடார் தான் சிறப்பாக ஒரு வேலை செஞ்சார். வெளியே வந்தார், படியை 3 தடவை தொட்டு கும்பிட்டாரு. என்ன நாடார் இனிமேல் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வந்துடக்கூடாது ஐயா, அநியாய கொள்ளையடி. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஐயன் ஹோட்டலுக்கு போகிறேன்னு வைங்க, தோசை 3 ரூபா 4 ரூபாய்க்கு அருமையான தோசை, வாங்கன்னு கூப்பிட்டு அங்கே போகக்கூடாதுங்கண்ணே. என்னாச்சு உட்லட்ஸில் தங்கிட்டு அங்கேயும் போய் சாப்பிடுதியான்னு ஒருத்தன் கேட்கான். எனக்கு அங்கே தான் சாப்பாடை பிடிச்சிருக்கு, அங்கே சாப்பிட. அது என்னாச்சு, நம்ம இந்த இது ஸ்டேட்டஸை கீப்பப் பண்ணணுமா, ஒன்றும் பண்ணி பிச்சை எடுக்க வேண்டாம், சாப்பிடணும், நல்ல சாப்பிடணும். அவன்கிட்ட சாப்பிட்டா உனக்கு என்ன கேடு, எப்படிலாம் வீணாக போகிறானுங்கிறிய. மெனு கார்டுன்னு ஒன்று கொடுக்கான், எந்த நாய்க்காவது அது படிக்க தெரியுதா, பாதி பேருக்கு தெரியல. நான் எங்கள் மாப்பிள்ளை இருக்கிற மாப்பிள்ளை என்ன பாக்கியன்னா, சாப்பிட வந்தால் படிக்கிறதுக்கு புத்தகம் கொடுக்கானுவலைங்க அவன். இது படிக்கல லூசு பயலுக்கு பிறந்த வேலை, அது சாப்பாடு அந்த இளவை, அது இட்லி தோசையை தான் இதில் எழுதியிருக்கானாங்க. நான் ஒரு சரணபவன் ராஜவால் நாடாட்ட ஒருத்தர் டிஜிபி ஸ்ரீபால் நானும் சாப்பிட போயிருந்தோம். அப்போ ராஜவால் நாடாட்ட சொன்னேன், அண்ணாச்சிங்க வாங்க தமிழில் அட்டை அடிச்சு கொடுங்க. கொடுத்தாருண்ணா தமிழில். ஏன் உணவு விடுதியில் சாப்பிட்றது கூட தமிழ் அச்சு அடிச்சு தர மாட்டானா, என்ன கேடு பாருங்களேன். சின்ன பட்டுறான்னு வாங்கிட்டானுவோ, கொண்டு வச்சப்புறம் சொல்லுதான், என்னாச்சி சுண்டல், என்னாச்சி சுண்டலுங்க. நான் சொன்னேன் கொண்ட கடலை, அது இந்தியில் சென்னான்னா கொண்ட கடலை. என்னாச்சி பெருமாள் கோயில் விவகாரத்தை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டானாங்க. என்ன இல்லைன்னா அவன் பெருமாள் கோயில் பக்கத்துலேயே வாழ்ந்த பையா, அங்கே சுண்டல் வாங்கி தின்னு பழகிருக்கான். இது என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். சென்னா பட்டுறான்னு உனக்கு தெரியுமா, உங்கள் அப்பன் பாடலிங்கம்ல தின்னானா, உங்கள் தாத்தா சொக்கலிங்கம்ல தின்னானா, நாய்க்கு பிறந்தவனே அவன் பூரா இட்லியும் இடியாப்பமும் தானே தின்னான், அதை தின்னேன். சென்னா பட்டுறாங்க, பல பண்ணிடுங்க. என்ன ஐயா, எனக்கு சிரிப்பாக இருக்கு இவனோட பார்த்தா. இது நான் சொல்லுவேன்ல, இதில் இன்னொரு சங்கடம், நம்ம ஊரில் பெரிய விஷயம், நம்ம எவ்வளோ பேசி இது ஏற்றுக்கிறவன்னு இருக்கான் பாருங்கள் 95%. உங்கள்கிட்ட சொல்கிறேன்யா, அவங்களால தான் நான் உயிரோடும் இருக்கேன், உலகத்தில் புகழோடையும் இருக்கேன். அண்ணாச்சி தாஜ்மஹாலை அவன் மும்தாஜ்காக தான் கெட்டானோன்னாச்சு, ஷாஜகான் கேட்கானா. எத்தனை வருஷம் ஆச்சு, ஷாஜகான் செத்து எவ்வளோ நாள் ஆச்சு, மும்தாஜ் செத்து எவ்வளோ ஆச்சு, அது போல் பெரிய தாஜ்மஹால் இவனுக்கு சங்கடமாக இருக்குது. பாருங்கண்ணாச்சி, நம்ம வீட்டுக்காரிக்கு நமக்கு 2 சேலை எடுத்து கொடுக்க முடியல, அந்த சாய்வு அவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருக்கான். நாடு விளங்காதுங்க. ஆனால் இப்போ அவன் எப்போ கட்டியிருக்கான் தாஜ்மஹால், இப்போ விளங்காதுன்னாச்சு, நாடு ஒப்பேறாது. சரி நான் சொல்ல ஒப்பேறாது, ஒத்துக்கிட்டே இல்லை. ஆமாம் ஆமாம், நீ ஒன்றை மாதிரி ஆள் இருக்க வர இந்த நாடு எப்படில ஒப்பேறும். சரியா சாப்பிட்ற இடத்துல சண்டை, குளிக்க போன இடத்துல சும்மா இருப்பானா. முன்னாடி படித்தூரில் ஒரு நீலஞ்சோப்பை வச்சுக்கிட்டு டாடாடா இவனுங்க படுத்துகிற பாடு. அண்ணாச்சி பேரக் ஒபாமா ஜெயிச்சிருவானாம்மா. இங்கே நீலஞ்சோப்பே ₹1 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இவன் அமெரிக்க தேர்தல் முடிவை ஜெயிச்சிட்டானே, பெரிய கெட்டிக்காரனா தான் தெரியுதான். என்னன்னாச்சு, கவர்மெண்ட் ஓட்டிடுவானா, அடுத்த கேள்வி. எது அந்த வேட்டியை இடுப்பில் ஈரத்துண்டை கெட்டிக்கிட்டு வேட்டியை காய போட்டுக்கிட்டு ரயில்வே லெவல் கிராசிங் வர்றதுக்குள்ளே அந்த வேட்டி காஞ்சிரும், அதை இடுப்பில் கட்டிடுவாங்க, தோளில் துண்டை போட்டுருவாங்க. திருப்பணி முக்கில் பிரிகிற பொழுது உலகமே மறந்துடும். வீட்டில் போய் பழைய சோறு திங்கணும், ஜவுளி கடைக்கு துணி கிழிக்க போகணும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இந்த ஊரில் மகிழ்ச்சியா, 2000 ரூபா சம்பளத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான் பார்த்தீங்களா. ஏதாவது வருத்தப்படுறானா, 2000 ரூபா சம்பளத்தில் இருந்துக்கிட்டு. அண்ணாச்சி உங்கள் விஷயம் தெரியுமா, ஆமாம் எங்கள் சித்தப்பா குடும்பம் க்ளோஸ் அண்ணாச்சி, சுத்தமாக முடிஞ்சிட்டு ஒன்றும் ஒப்பேறாது. எவ்வளோ மகிழ்ச்சி, நல்ல பையன். அவள் குடும்பம் சித்தப்பா குடும்பம் க்ளோஸ் ஆனதில் ஒரு மகிழ்ச்சி. என்னாச்சு கடைசி அந்த 6 மரக்கு ஒருபாடு வித்தாச்சு. என்னாச்சு இனிமேல் பிச்சை தான் எடுக்கணும். என்ன மகிழ்ச்சிடா, அடாடாடாடாடாடா, உங்களை என்னடா பண்ணுறது இது. ஏல சித்தப்பா அவனுக்கு என்ன, சித்தப்பன் பிச்சை எடுக்க உனக்கு கேவலம் இல்லையா. அதில் சில பேர் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். அண்ணாச்சி இப்போ சித்தப்பாட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க, ஏன்னா ரொம்ப கீழே போயிட்டாரு, நம்மளை தொந்தரவு பண்ணிடக்கூடாதுலாங்க. அவன் வேற கணக்கு. சித்தப்பா இங்கே வந்துடக்கூடாங்க தோசை இட்லிக்கு. இவங்க தான் என்னை ரசிக்க வைக்கிறானுங்க. அதுதான் ஸ்டாலின் குணசேகரன் சொல்லுவார், ஐயா புஸ்தகத்தை படிக்கிறோட மனுஷங்களை படிப்பார். நான் அந்த காலை நேர தொடர் வண்டியில் போனால் ரொம்ப ரசனையாக இருக்குமையா பார்த்துக்கலாம். அந்த அதில் போக முடியாது, சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த பண்டமத்தையே கொண்டுருவானுவோம். படாய்மா நம்ம பையன் அதே பார்ப்பான். நமக்கு அதில் ப்ரெஸ்டீஜ் ஜூசி வந்துடும். இவன் பிள்ளைக்கு ஆசைப்பட்டால் வாங்கி கொடுக்கான், மற்றவன் இவனை கேவலமாக நினச்சிக்கணும் வாங்கி கொடுத்துருவான். அதில் நான் போகும்போது பிஸ்கட் பாக்கெட்டாக அவங்க இந்த சின்ன குழந்தைகள் நம்ம ஓடி வரும், நம்ம கொடுப்போம் வைப்போம். சில பையன் பிஸ்கட்டை துண்டை வச்சு மறைச்சிக்கிட்டு திங்காங்கயா.
இந்த சின்ன பிள்ளைகளும் அவங்ககிட்ட போய் தொலையுது. நான் நம்ம கொடுத்தா வாங்க மாட்டேங்க, அவன்கிட்ட போய் மாமாங்க, அவன் போ துண்டை மறைச்சிக்கிட்டு போவாங்க. நான் சொன்னேன், ஐயோ அதுக்கு 2 பிஸ்கெட்டை கூடங்க. அவன் ரொம்ப டெக்னிக்காக சொல்கிறான், அவங்க தாய் ஒத்துக்கிற மாட்டாங்க, விஷ பிஸ்கெட் கொடுத்துருவோன்னு சந்தேகப்படுவாங்களாங்க. நான் சொன்னேன், நீ கொடுத்தா அது விஷ பிஸ்கெட்டே தாண்டா, நல்ல பிஸ்கெட்டு கொடுத்தா கூட. எச்சிக்கலை பயிலவளாக இருக்கானே. இல்லை ரயிலில் போகிற ஒரு சின்ன குழந்தை ஓடி, அது கடவுளை பாருங்களேன், இந்த சின்ன குழந்தை அவனை பார்க்க தான் அனுப்புவார் கடவுளும். கொடுக்க மாட்டேன். கடவுள் ஏன் அனுப்புகிறார் தெரியுமா? நமக்கு காட்டுறார், இந்த ரயிலில் ஒன்றை தவிர ஒரு 10 எச்சி பய வரான் பார்த்துக்கோ, இவன்லாம் மனுஷனே கூட்டேன் குழந்தைகளுக்கு. அந்தமான்லேருந்து விமானத்தில் வரேன், ஒரு பெண் என்னோட வந்து கேட்டால், அவள் 2 வயசு பிள்ளைய கையில் வச்சுருக்கா, அது சாப்பிட்ணுன்னு நினைக்குது, சாப்பாடு பரிமாறுறாங்க. நான் சொன்னால் அவள் எடுத்துக்கிட்டுமான்னு, நான் வேண்டாயா, நான் மெட்ராஸ் 2 மணி நேரம் குழந்தை அவாட்டு எடுக்கிறான், சிந்து வேணா. குழந்தைன்னா சிந்தும், சிந்துனா தான் குழந்தை. சட்டத்திட்டமாக சாப்பிட்டா அது எவனுக்கு பிறந்தது. ஆமாம் என்னண்ணே ராமச்சந்திரன், 2 வயசில் கரெக்டாக பேசுனீங்கன்னா ரொம்ப ஆபத்துண்ணே. ஹோட்டலுக்கு போனால் 3 டிக்கெட்டு 1 தின்றும், அது தப்பு. குழந்தை சிந்தும், குழந்தை ஓடும், குழந்தை விழும், குழந்தை அடிபடும், அதானே குழந்தை. பொம்மையாக இருக்கணுங்க குழந்தைய. அது இந்த டிவிஎஸ் 15ன்னு நம்ம ஐயங்கார் ஒரு வண்டியை கண்டுபிடிச்சான் ஐயா. முன்னால் 3, நடுவில் 1, பின்னால் 2, கடைசியில் 1 கேரியரில் தொங்குது. என்னடான்னு கேட்டேன், அது இலவச இணைப்பு, எவ்வளவோ முயற்சி பண்ணோம், பிறந்துட்டுங்க இவனை. அது ஆமாம், அதை தம்பி நினைவுபடுத்துறாப்புல. வயிற்றுலையும் வேறு ஒன்று இருக்குது. அவனை என்ன செய்ய? அன்னைக்கு பாருங்கள் போகிறேன், இப்படி ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு அந்த அம்மா பாட்டு உட்காந்துருக்கு. நமக்கு பதறுது, காரை சுலோ பண்ணி, அம்மா பிள்ளைய நல்ல உள்ளே தள்ளி வச்சுக்கமா, அப்படி வச்சுருக்கேன். எல்லா பொம்பளையும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூட்டு போகும் பார்த்தீங்களா, ரோட்டில் பிள்ளைய விட்டு இவ பத்திரமா போகிறான். நீங்கள் நல்லா கவனிங்க. வலதுகிற அது பஸ்ஸு கார் போவோம், இந்த பஸ் கார் ரொம்ப அது சுண்டி இழுக்காத, சுண்டி இழுக்கு பிறந்ததா அது. குழந்தைய இடது பக்கம் விட்டு கூப்பிட்டு போ. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, தெரியணும்ல. அது இந்த ரேவதி ஒரு அருமையான கட்டுரை எழுதுச்சு, அவள் வீடன்ல தாண்டா. 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த மிடி சுடியெல்லாம் போட்டு டைட்டாக உடை போட்டு வர்றிய, எத்தனை ஆண்கள் பார்வை தப்பாக அந்த குழந்தைகள் மேலே விழுதுன்னு எழுதியிருந்தது. ரசித்தேன். அந்த ஆடையெல்லாம் நம்ம ஆடையா? அதுக்கு விளம்பரம் வேறு. எல்லா நிறுவனம் இருக்குல்ல, விற்கவும் போகிறான். உங்கள் நிறுவனம்னே நம்ம பற்றி எழுதுறானே. நம்ம மாப்பிள்ளை கபாலி உட்காந்துருப்பான் எங்கேயாவது, இருக்கான்ல அவன் கபாலி உடனே சொல்லுவான், கடையில் நமக்கு தான் பங்கு இருக்கலாம், தான் போய் எடுத்துகிட்டு வருவோமேம்மா. எதுக்குன்னா அது உங்கள் நிறுவனம் தானே போட்டிருக்கான். இன்னும் தாலியை போட்டு அடுத்த நிறுவனம் உங்கள் நிறுவனம். இந்த உங்கள் வீட்டு பிள்ளை கபாலி ஒரு பெரிய ரசிகன். எனக்கு எத்தனை பேர் வச்சுருக்கீங்க இங்கே ரசிக்கிறதுக்கு. அவன் சொல்கிற செய்திகள் சங்கர் ப்ரொடக்ஷன்ஸ் தானே, நம்ம ஒன்று ஆர்பி சௌத்ரியில் இல்லைங்க, அது பிரம்மாண்டமாக இருக்கான். அவளை எப்படி சொல்ல பாருங்க, அவன் சினிமா பாசையில் தான் சொல்லுவான். வந்துட்டானா மாப்பிள்ள, ஆபத்தானவன் தான், இவெல்லாம் பெரிய அறிவாளியாக இருக்கான், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. முட்டாளாக இருந்தால் வண்டியை ஓட்டிலாம் நம்ம. அவன்கிட்ட இவன் ரொம்ப விவரமாக இருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ அரசியல் இல்லைனா உன்னை விட மாட்டானோ. இவ்வளோ அறிவாக இருந்தால் அரசியல் உன்னை இப்படி ஒத்துக்கிடும். ஐயா அவனுடைய கவிதை, என்னுடைய பொடிவின் பொன் விழா மலர் வாங்கி பாருங்கள். ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்கார். எப்படி நான் அந்த ஆளை மறக்க முடியும்? என்ன கவிதை அது? கருவறையில் இருக்கிற குழந்தை கண்ணா உன் பேச்சை கேட்டால் கருவறை சுவர்களில் தமிழ் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் தரைக்கு வரும்னு. இவங்கெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சாங்க? அன்பா இருப்பேன், கோவப்படுவேன். எவனாவது கோவப்படலைன்னு வைங்க, அது திருட்டு நாய், அதில் பழகிடப்படாது. சிலர் சர்மாச்சு அவன் சரதானாச்சு, ஆமாம் நீ முட்டா போய் ஆமனாச்சு சரதானாச்சு, நீங்கள் சொன்ன சரதானாச்சு, நீ விளங்க மாட்டேன் ஆமனாச்சு ஆமனாச்சு. அவன் ஆபத்தான தயல், அவனை வச்சிருக்க விட ஊரில் அவனை கொன்று. கோவப்பட்டானா அவன் மனுஷன், அவன் நம்மகிட்ட உண்மையாக இருக்கான்னு அர்த்தம். கோவப்பட்டா தானே அவன் மனுஷன். கோவப்படுறவன்ட்ட தான் குணம் இருக்கும், கோவப்படுறவன்ட்ட தான் சிந்தனை இருக்கும், கோவப்படுறவன்ட்ட தான் செய்தி. மற்றவெல்லாம் நடிகை சொல்லி இருக்குதா, எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. சரி கும்பிடும்போதே என்ன நினைப்பான் தெரியுமா, எதுவும் கேட்டுருவானோ, வந்துட்டானே என்ன கும்பிடும், இப்படியே தானே பேசான். சரி மாதிரி சரி 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 அரசியல் இல்லை என்ன, சரி 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 இப்போ இலக்கியம் தான் என்ன, சரி 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 பட்டிமன்றம் சரி சரி நம்மளை பேசவும் விட மாட்டோம். ரொம்ப குயிக்காக பேசுவான். அமெரிக்காக்கெலாம் போறியா, சரி 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 விஜய் டிவியில் 40 ரூபா கொடுக்காங்களோ, சரி 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 அங்கே 40 ரூபா கொடுக்கான்னு இவனுக்கு எவனோ சொல்லியிருக்கான். இவ்வளவு இவனை என்ன சங்கர் நாராயணே, எனக்கு தெரிஞ்சு சங்கர் நாராயணே சாப்பிடாம உட்காந்துருந்த ஒரே மேடை இதுதான். எங்கே நீ சரி பட்டிமன்றத்துக்கு எங்கேயா வருவாப்பில்
வந்தவொடனே மேலே சங்கரை சாப்பிட வேண்டாமான்னு, சாப்பிடுறது தானே வந்திருக்கு, பட்டிமன்றம் போகிறதான்றப்பல தெளிவாக சொல்லி அதுக்குள்ளே 2 ஸ்பெஷல் தோசை ஒரு 3 இட்லி உள்ளே தள்ளிட்டு, அண்ணாச்சி இனிமேல் பட்டிமன்றம் பேசினாலும் பரவாயில்ல, பேசாட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு, நாங்கள் 5 நிமிஷம் பேசுகிறோம், கவரை முன்னக்கூட்டி கொடுத்துருங்க, அப்புறம் போகிற வழியில் சாப்பிட்லாம்லான்னு வேறு கேள்வி. அப்புறம் இது பஞ்சையில் இதெல்லாம் ரசனையா இல்லையா? இந்த பிள்ளைகள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க, சாப்பிட்றது ஒரு சந்தோஷம். ஒரு நாள் எங்கே சாப்பிட்டு நம்ம வந்தோம், நம்ம தேனி இல்லையா, தேனி உத்தமபாளையம் போயிருந்தோம் இல்லையா, ஆஜி கொத்தராவத்தர் கல்லூரி, அங்கே சாப்பிட்டாச்சு. அப்புறம் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினோடனே அப்போ இங்கேயும் சாப்பிடலாம், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்காங்க அப்பல, சரி இங்கேயும் சாப்பிட்டாச்சு. அப்போ பார்சல் வாங்கிட்டுமான்னு, எதுக்கு போகிற வேலை திண்டுக்கல் இறங்கி சாப்பிடணும், அது விளங்காது, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சாப்பிடணுன்னாச்சு. அது நம்ம விட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரசிங்க, எல்லாத்தையும் ரசிங்க, எல்லாத்தையும் அன்பாக இருங்க, ரசிங்க. நான் கோயிலுக்குள்ளே போனால் பட்டர்லேருந்து எல்லோரும் அன்பாக இருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, பணத்தை வச்சுக்கிற மாட்டேன், கொடுத்துட்டே 100 ரூபா நீ 100. நாஞ்சில் நாடனுக்கு கோவமாக இருக்கும், பேரூர் கோயிலுக்கு போவான், கூடயே வருவான், சாமி முடுதானோ இல்லையா சட்டை பையன் என் கையும் தான் பார்த்துட்டே இருப்பான். அண்ணாச்சி ஓதுவார் அருமையாக பாடினார்ல தம்பி, நல்லா தான் பாடினார், 10 ரூபா போதும் என்னாச்சுருவான், டென்ஷன் ஆயிடுவான். எதுக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துருவீங்கண்ணா, ஏன் அவன் என்னம்மா பாடினாண்டா, அவனுக்கு 100 ரூபா கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? பேரூர் கோவை மாவட்ட கோயிலில் மட்டும்தான் ஐயா கருவறைக்குள்ளேயே தமிழ் பாடுவாங்க அந்த பட்டர்கள். அவனே நல்ல பாடுறவனாக இருப்பான். இப்போ நம்ம சில கோயிலெல்லாம் பட்டர்கள் பாடியே சாமி குத்தாலத்துக்கு போயிட்டார், இங்கே இல்லை. இவன் பாட்டை சகிக்காமல் நான் திரும்ப போய் சாமி இருக்கேலான்னு, அவன் தினசரி இருந்து பாடுறான்டா, அதான் நான் இப்போ குத்தாலத்தில் மலையில் ஒளிஞ்சிருக்கேன், அவனை நீக்கிட்டு என்னை கூப்பிடுங்க. எது பாடினா சரியாக பாட வேண்டாமா? லால்குடி சாமிநாத ஓதுவார் பாடி கேளுங்க, தேவாரம், திருத்தணி சாமிநாதன் இல்லையா, லால்குடி சாமிநாதன் பெண்மை கலந்த குரல். சில பேர் பாடும்போது சிவன் அவன் சிவன் அவர் சொன்னார் நிறுத்தல, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுத, நானே செவிட்டு பையன் நினச்சோல்ல, மெதுவாக பாடல, சொல்லு வர மாட்டாரா சிவபெருமா, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறாங்க போய்? எனக்கு புரியல, இவங்க பக்தி, இவன் சாமி கும்பிடுறது தாய் ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன், சாமி கும்பிடு நான் வேண்டாங்கல்ல, நான்லாம் சாமி கும்பிட்டா நல்லா சாப்பிட்டு போய் தான் கும்பிடுவேன். பசியோடு போனோன்னு வைங்க, நம்ம இட்லி எள்ளுமலை அப்படி என்ன தான் இருக்கும், நெல்லை பேர் தெரிய மாட்டார். நம்ம அங்கே தோடுடைய செவியன் வயிறு சொல்லணும், ஏல எள்ளுமலை அப்படி இட்லி சாப்பிடாம இவன் என்னெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கேன்னு. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டு போனேன்னு வைங்க, அப்புறம் இந்த நினைவு இருக்காது, அவரை பார்த்துடலாம். இது சில பேர் விரதம்னு இருந்து வீணாக போகிறாங்க. இந்த விரதம்லாம் இருக்காதியே, பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை பட்னியாக இருந்தால் சோறு போடு, நீ சாப்பிடும்போதெல்லாம் இன்னொரு உயிருக்கு சோறு போடு, உனக்கு துணி எடுக்கும்போதெல்லாம் இன்னொரு ஊருக்கு துணி எடுத்து கொடு. நிறைய பேர் உன் வீட்டுக்குள்ளே இருப்பான், அவன் அங்கே இருக்கான், நீ அவனை மதிக்காமல் அங்கே போகிற, அவன் என்ன பண்ணுதான், அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். பிள்ளையார்ட்ட போய் சண்டை போடுவானையா, எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சந்தி பிள்ளையார் உள்ள ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், நீ விளங்குவியாவே, நீ விளங்கு. நான் நினச்சேன் முன்னாள் நிற்க பிள்ளையார் தான் அழைச்சிக்கிட்டு இருக்கான், 20 வருஷமாக வெடலை போடுறதுனால பேயில போவான், அவனுக்கு கொஞ்சமாக கண்ணு இருக்கால்லங்க, இல்லை யார் என்ன அவனை தான்னாச்சு, அவன் பிள்ளையார் என்னாச்சுங்க. அடே ஒன்று அவன் வெடலை போட சொன்னானா, அவன் உன்னை தேங்காய் உடக சொன்னானா, உன்னை கூப்பிட்டானா, வேண்டாண்டா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பரமர்க்கங்காகும், படமாடும் கோயில் பரமர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்க. திருமூலர் சொல்றானே, கோயில் கட்டாதரா, பிள்ளையார் கோயிலாம் வேணாண்டா, இறைவன் படைத்த அத்தனை உடலிலும் உயிரிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களுக்கும் நீ உதவி செய்ய அது கடவுளை போய் சேர்ந்துரும், கடவுள் உன்னை பார்த்துருவாருங்கிறானே சொல்லியிருக்கான்ல தமிழ்ல. அதைத்தான் யாரு சொன்னாங்க, நம்ம சிப்பராயன் சொன்னார், எத்தனை போதனை சொல்லிட்டான். என்ன கோயில், சூரசமாரத்து கூட்டத்தை பற்றிலாம் 12 லட்சம் பேர். இனிமேல் 2 மாதத்துக்கு திருச்செந்தூர் போகக்கூடாது, கடற்கரை நாரி போய் கிடக்கும், அந்த பக்கமே போயிடக்கூடாது, சுகாதார கேடு. சூரனை அழிச்சிட்டானுவ, சூரனுடைய ஆணவமலம் கண்மமலம் மாயை மலத்தை எல்லாம் கழித்த பொழுதே எல்லா மலமும் அங்கே கழிந்தது. அது வேற என்ன, சுகாதாரமாக இருக்கானா மனுஷனை, சுகாதாரமாக இருக்கணும்ல, சுத்தமாக இருக்கணும். ஆனால் இந்த ஊர் தான் ரசனையானது. நம்ம டாக்டர்கள்லாம் ரொம்ப நல்ல டாக்டர்கள். நம்ம டாக்டர் நாயனாக இருந்தாங்க முன்னால், அந்த காலத்தில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒருத்தன் வந்து கேட்கான், இட்லி சாப்பிடலாமா நாயனா? சாப்பிடலாம். தோசை பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்படியா? வடை சாப்பிடு. போயிட்டான். நான் என்ன கேட்டேன், என்ன எல்லாம் சாப்பிட சொல்லி 1 வாரம் இருக்க போகிறான், எதையும் தின்னுட்டு போகிறான், உனக்குன்னா அந்த நான் சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டுங்காரு. இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் இந்தியாவில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? என்ன ரசனை பாருங்க அவளுக்கு. அவர் நம்மகிட்ட ஆம்பட்டு சாப்பிட்டு போகிறோம், உனக்கு என்னடே 1 வாரம் தான் இருப்பான், போட்டும் ரசனை. நம்ம ராதாகிருஷ்ணன் டாக்டர் ரசிச்சிருக்கல, ராதாகிருஷ்ணனை அற்புதமான ஆள்.
கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்துடுவான். இல்லை என்ன செய்து உனக்கு காய்ச்சல் வராதில்ல. தெர்மாமீட்டர்லாம் வச்சு பார்த்துட்டு சரி ஒரு ஊசி போட்டு கொடுமல, சரி வேட்டியை கொஞ்சம் கீழே இறக்க போட்டுருவார். எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு, 20 ரூபா. இல்லை ஊருக்கு போய் துட்டுருக்கா? இல்லையே சாமி. அப்போ துட்ட வேண்டாம் போ. அப்பல்லோவுக்கு போனீங்கன்னா சொத்தை எழுதி வாங்கிடுவான். நம்ம ராதாகிருஷ்ணன் இருக்கிற ரூபாய் நீ கொண்டு போன்றுவார். அப்பல்லோக்கெல்லாம் போயிடாங்க. எங்கள் தேவர் ஒருத்தர் வந்துட்டார், உடம்பு சரியில்லைன்னுட்டேன். நான் சொன்னேன் சித்த மருத்துவம் சாப்பிடுவோன்னே. இல்லை பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புங்கன்ட்டார். சின்னச்சேன் சரி இவனுக்கு நேரம் சரியில்லை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோனை அனுப்பிச்சிட்டேன். காலையில் 9 மணிக்கு உள்ளே போயிருக்கான், 6 மணிக்கு வெளியே விட்ருக்கானுவோ. ஒரு 20 ரிப்போர்ட்டு கையில் கொடுத்துருக்கானுவோ. ஆமாம், ஃபைல் போட்டு கொடுத்து அந்த என்ன வந்தார் என்ன ஆச்சுன்னே. இல்லை ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அப்படின்னாரு. அப்படியாண்ணே? ஆமாம். சரி அப்போ ஊருக்கு போயிட்டு வாங்கண்ணே. ஏன்ட்டையும் ஒன்றும் இல்லைன்னாரு. என்னண்ணே 7000 ரூபாய் வாங்கிட்டு தான் வெளியே விட்டானுவோ, அதுவும் ஒன்றும் இல்லைன்னா இதுவும் பஸ்ஸுக்கு துட்டு வேணுமேன்னாரு. நான் தான் முதல்ல எங்கள் போதன்னு இல்லை யாவே அங்கே போனேன். என்ன நடந்துன்னேன். விடிய காலம் ஒரு மிஷினில் தள்ளினானுவோ, மத்தியானம் அதே மிஷினில் 2வது தடவை தள்ளிட்டானுவோ. என்னடா விடிய காலம் தப்பாக எடுத்துட்டோம், இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா என்னமோ ஃபோட்டோ எடுக்க மாதிரி. அப்புறம் பசையை தடவி இங்கே ஒட்டி அங்கே ஒட்டி கரண்ட காலில் ஒட்டி ஒரு பிள்ளை நின்று பிசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. நான் அந்த பிள்ளையே பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் 2000 ரூபா போகணும் விவரம் எனக்கு தெரியல. அது வேறு அழகான பிள்ளையா வேறு டாக்டர்கள் இதுக்கு தான் அந்த பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கான் போல் தெரியுது. 7000 ரூபா வாங்கும்போது தான் அதெல்லாம் நினைவுக்கு வருது முதலாளி. நான் தான் போகாத நினைவு. 200 ரூபா அப்புறம் நான் கொடுத்தேன். எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு அதுக்கு போகிறேன்? கிராமத்துக்காரன் ஹோட்டலுக்கு போன மருத்துவமனைக்கு போன காலம் உண்டா? கிராமத்தில் வேலை பார்க்குற தொழிலாளி போக மாட்டேன். அவன் உடம்பு சரியாக இருக்கும். ஒருபான சோறு சாப்பிட்டாலும் அதுக்கு உழைச்சிருவான், பற்றில மம்பட்டி பிடிச்சிருவான், உழுதுருவான். உடம்பு அவனுக்கு வராத நோய், அவனுக்கும் நோயை கொண்டு வந்து விட்டானுங்களே. ஐயா பாருங்க, எல்லா ஊர்லேயும் பெரிய இங்கே கெட்டுவல் ஆஸ்பத்திரி கட்டினாங்க. ஆஞ்சநேயர் தான் இருக்காரு, ஆஸ்பத்திரியை காணுங்க. ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் அருள் செஞ்சுட்டு ஆஸ்பத்திரி அருள் செய்ய போயிட்டானையா அந்த ஆஞ்சநேயர். ஐயங்காருக்கு அருள் செஞ்சிருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு பண்ணாரா? ராமகிருஷ்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அந்த மருத்துவமனை துவக்குனர் உன்னதமான மனுஷன், ஒழுக்கமான மனுஷன். நான் அப்போவே சொன்னேன், எல்லாம் ஆஞ்சநேயர் செட்டில் ஆயிடுவார் போல தெரியுது. ஆஸ்பத்திரி ஒரே வடமாலே 20 தடவை சாத்துறாங்களே. ஆஞ்சநேயர் ஒன்றும் வருத்தப்படல. என்னன்னு கேட்டேன், அதே வாடை பழகி போச்சுடா, அது திரும்ப மாற்றினா தான் பிடிக்காதுங்க. இது வடமாலையை மாற்றிட்டான்னா எனக்கு பிடிக்காது, உடம்புக்கு ஆகாதுங்கார். யாரு? புரியல எனக்கு. ஏண்டா இங்கே தானே பாரதி பிறந்தான், இந்த பள்ளிக்கூடத்தில் தானே பாரதி படித்தான். கடலை தாவும் குரங்கு வெண் கனலை பிறந்ததோர் செவ்வுதல் பொண்ணு வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம்னா. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம்னா. ராமாயணம் பாரதம் கதைடா நல்லா இருக்கும், ஆனால் பொய்யிடணும். அவன் ஐயன் தான். இப்போ இந்த சேது சமுத்திர விஷயத்திலேயே நான் நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுதினேன். பாரதியார் பாட்டே காரணம் காட்டுங்கடா, பாரதி பொய்ன்னு சொல்கிறான்னு. அதில் ஒரு எம்பி என்கிட்ட சொன்னான், அண்ணாச்சி சொல்லிடலாம், அப்புறம் பார்லிமெண்ட்லேருந்து பாரதியார் சிலை இந்த பிள்ளை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அப்போ எந்த சிலைகளும் இந்த சிலைகளுக்கு காரணமானவனான கொள்கைகளுக்காக வைக்கப்பட்ட சிலைகள் இல்லை. அப்படித்தானே? பாரதியாரை ஏற்றுக்கிடும் வச்சுதான் அந்த பாரதியார் கருத்தை ஏற்றுக்கணும்ல. என்னங்கய்யா? அதான் நான் கவிதை எழுதினேன். குழிகள் தோண்டி கொள்கைகள் புதைத்தால் தலைவரே சிலையாய் காவலாய் நிற்பர். ஐயா சொன்னார்ல. இன்னொன்னுங்க, நம்ம பெரிய தேசிய தலைவர்களை கூட ஜாதிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? நான் என்ன சொல்றேன், அவங்க ஜாதி சங்கத்துக்குள்ள சிலையை வச்சுக்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க, ஊரில் சண்டையே கிடையாது. புரியுதா? தெருவில் விட்டுருக்கும் போது எவனோ ஒரு சின்ன விவரம் இல்லாமல் எதாவது அடிச்சிட்டான்னு வைங்க, ஊரே கொளுத்திடும். ஆனால் ஒன்றுயா, நம்ம ஊரை வச்சு எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. மெட்ராஸ்ல எல்லாம் திருநெல்வேலிலாம் பயப்படுதான். அறுவாள் இருக்கான்னாச்சின்னு கேட்கானே. அவன் மொத்தமாக திருநெல்வேலி எல்லாருமே அறுவாள் வச்சுருப்பான்னு நினைக்கானுவாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் திருநெல்வேலினா ஓடிடுவான் அவனே. நைனா வேணாம் நைனா, உனக்கு நமக்கு உண்மை இல்லைன்றான். என்னடா நான் திருநெல்வேலின்னு சொன்னேன். அவன் நினைக்கான் அந்த அறுவாள் வந்து எங்கே செய்கிறாங்க அங்கன்னு. ஒருத்தன் கேட்கான் என்கிட்ட பம்பாயில். அறுவாள் எப்போவும் செய்கிறவன் தான் செய்தான், ஏன் கேட்கல? எல்லாருமே வச்சுருப்பாங்களா திருநெல்வேலிலங்க? அதான் ஐயா சொன்னார், பஸ்ஸில் ஏற முடியுதான்னு கேட்டார். கண்டக்டரே சொல்கிறான், கோயில்பட்டிக்கெலாம் டிக்கெட் தர முடியாது, தச்சநல்லூருக்கு வாங்கிக்க, பஸ்ஸு போதான் பார்ப்போங்க. இதுக்கு நாங்கள் ஒரு சிலையிலேருந்து தடவிட்டானுவோ, இப்போ வெட்டுவானுவாங்க. புரியலையே. இப்போ இளைஞர்கள்லாம் தீவிரவாதி ஆகிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? ஏன் தீவிரவாதி ஆகிறான்? அவன் படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான், எம்ஃபில் படிக்கிறான், முனைவர் பட்டம் பெறுறான். அவனுக்கு இந்த நாட்டில் வாழ்க்கையே கிடைக்கல. ஒன்றும் இல்லாத பூரா 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கிறான். எவ்வளோ நாள் பொறுத்துட்டுருப்பான் ஏழை இளைஞன்?
அவனுக்கு ஒரு ஆத்திரம் வருது, ஒரு கோபம் வருது, இவனெல்லாம் கொண்டுட்டானாங்கிறான், தீவிரவாதி ஆகிறான். தீவிரவாதி மேல எனக்கு வருத்தமே கிடையாது, ஆகத்தான் செய்வான். எவ்வளவு நாள் பார்த்துட்டே இருப்பான் இல்லையா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கிடக்கை உலக எத்தியான்னு வள்ளுவன் சொன்னதுக்கு அப்புறம் படிச்ச பிள்ளைகள் வேலை கிடைக்காம, அதே நேரம் அவன் கூட மோசமா படிச்சவன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த வேலைக்கு போயிடுறான். என்னடான்னா 5 லட்சம் ரூபா ஒருத்தன் போயிட்டான்றான். அது மாதிரி இந்த டாக்டர்களை இலவச சேவை பண்ணுன்னு சொல்றாங்களா அரசாங்கம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி இலவச சேவை பண்ணுவான்? 30 லட்ச ரூபா ஒருத்தன் சீட் வாங்குறான், அவன் எப்படி இலவச சேவை செய்ய சொல்லலாம்? நீ காமராஜ் காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் படிப்பு இலவசமாக தானே கொடுத்தான் மெடிக்கல், அவனை இலவசத்துக்கு போக சொல்லு போவான். இவன் 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு எங்கேயா போவான்? அதனால தான் பொண்ணு டாக்டராக இருந்தால் கூட 30 லட்ச ரூபா இவன் வாங்குதான் அங்கேருந்து. உண்டா இல்லையா? கூட்டு குடும்பத்தை விட்டுட்டியா, அது ஒரு பெரிய கேடு. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த குடும்பம் எவ்வளோ சுகமாக இருக்கும். இது ஒத்த காட்டு குரங்கா ரெண்டும் போய் தனி கொடுத்துட்டு இருந்து டைவர்ஸ் ஆயிடுது. ஒரே மூஞ்சி எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க முடியுங்க? அவா கோர்ட்டார் கேட்கார், வாட்ஸ் எ ப்ராப்ளம் பிட்வீன் யூன்னா. இந்த மூஞ்சியே பார்த்தா 2-3 வருஷமாக ரொம்ப சலிச்சு போச்சுன்னு அவனும் சொல்கிறான். சரி, கோர்ட்டார் உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டாரு, எப்படின்னு கேட்டான். அவளே டைவர்ஸ் தானேங்க கோர்ட்டாரு, அவளை அப்படி ஒத்த மூஞ்சியே பார்த்த ஆள் தான். நம்ம தாத்தா பாட்டி எப்படி சந்தோஷமாக இருந்தோம். நம்ம பிள்ளைக்கு தலைவலின்னா கிளவிக்கு தான் தெரியும், எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சுக்கு உரைச்சி போட்டுருவா. இப்போ எல்லாத்துக்கும் டாக்டர். கோவிந்தன் டாக்டர் வீட்டு முன்னால் குழந்தைகளை வச்சு எப்படி காத்து கிடக்காடு பற்றியில் பழைய சுப்பிரமணியர் பேரன் கோவிந்தன். குழந்தைகள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அவன். குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்போமா? என்ன கேப்பக்கூழும் அது இதுவும் கொடுத்துருந்தாலும் உடம்பு ஆரோக்கியம் இருந்தது. இப்போ அதைத்தான் அந்த பாட்டு ஐயா சொன்னது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ. அது என்ன தெரியுமா? அது ஒரு நம்ம சூரியநாராயணன் இருந்தால் தெரியுமா, குழந்தைகள் வர நல்ல மருத்துவர் இறந்து போயிட்டார். அவர் கேட்டார் ஒரு பொண்ணுகிட்ட, பிள்ளைக்கு பால் கொடுக்குறியாம்மா? நின்றுடுதுன்னா நினப்பு இருந்தால் நிற்காதில்லன்னாரு. சொல்லிட்டு என்ன பார்த்து என்னன்னாச்சு தேவரம் அதான் சொல்லுதுன்னாரு. எந்த தாய்க்கு தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் உணர்வு இருக்கோ அவளுக்கு பால் சுரந்தே தீரும், அது நிற்காது. அதைத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால தேவரம். எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க, ஒரு பாட்டுக்குள்ளே முங்கி கீழே போய் படுத்துடணுப்பா, தாமரை வீட்டில் படுத்த மாதிரி. அதனால தான் அந்த பாடல்களுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குற புத்தி எனக்கு வந்தது. இந்த பாடலுக்குள்ளே என்ன இருக்கும் தேடி கண்டுபிடிக்கணும்ல. பாடலுக்குள்ளே கண்டுபிடிக்கலன்னா எப்படி? இந்த கர்ணன் கடைசியில் கண்ணன் அவர் அர்ஜுன் அம்பு போட்டு கண்ணன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். இல்லை கிடையாது, கடைசி வரை கர்ணனுக்கு நான்கிற உணர்வு போகலை. அது வில்லிபுத்தூராரை படித்தா தான் தெரியும், படிக்க மாட்டானே. சங்கரநாதனை பாருங்க, எங்கள் திருப்பரம்பியத்தில் தானே பட்டிமன்றம் நினைவு இருக்கா? தேனவிசேக பிள்ளையார் கம்பராமாயணத்தில் பாடல்கள் சொல்லுங்கள் தம்பின்னு உன்னைவள் சொல்லியாச்சு. 3 ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது, அதை சொல்லிடுவேன், அப்புறம் கேட்கக்கூடாது. மேடையில் எவ்வளோ சேட்டை கிண்டல். 3 சொல்லியாச்சு கம்பராமாயணம், அவ்வளோதான் தெரியும், இன்னும் 2 இருக்குது, அது சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் நடுவரவர்களே அப்புறம் கேட்கக்கூடாது. அப்புறம் கேட்கணும் கம்பன்ட்டை தான் கேட்டுக்கணும், நம்மகிட்ட கேட்கக்கூடாது. இது நம்ம தம்பி அது மாதிரி மதுரையில் தாக்கு சுப்பிரமணியம், அந்த ஆள் ஒரு டெக்னிக், அவன் தண்ணி டெக்னிக். ஏன் ராமன் மறைந்திருந்து அம்பை விட்டார்? விட்டார் என்ன செய்ய அப்படிமா. என்ன டெக்னிக் பாருங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். விட்டார் ஐயா ராமன், என்ன செய்ய? ராமனிடம் எவன் கேட்க முடியும்? நான் அப்படி கேட்பேன். உடனே பக்கத்தில் இருந்தேன், ஏன்னா கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களா, ஏன்னா திரும்ப கேட்குவியா? நான் சொல்லுவேன், எப்பா எனக்கு பணம் கொடுக்குறான், உனக்கு பணம் கொடுக்குறான், ஒரு 2000 பேர் காத்து கிடக்குறான், அவனை ஏமாத்தலாமா? மேடையில் பேசுகிற பிள்ளைகளை ஏன் திட்டுறேன்? உனக்கு மரியாதை கொடுத்து மேடை போட்டு உன்னை ஒரு அறிஞன் தானே மேடையில் கொண்டு உட்காந்து வைக்கிறான். அப்போ நீ அறிஞன்கிறத நிரூபிப்பதற்கு தான் அந்த கழம். அவங்கள ஏமாத்த பார்த்தேன்னா இதுக்கு தாயா படிங்க, படிச்சுக்கோ, எல்லாத்தையும் படி. இலக்கியம் மட்டும் படிங்கிறேன்னா கிடையவே கிடையாது. தினத்தந்தி படி, தினமலர். எங்கள் வீட்டுக்கு விடிய காலம் 5 பேப்பர் வந்துடும். தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினமணி, ஹிந்து, எல்லாத்தையும் படிப்போமே. ஒரே செய்தியை இந்த ஒரே செய்தியை இந்த 4 பத்திரிகை வெவ்வேறு விதமாக கொடுப்பான் பார்த்தீங்களா? அது அவன் பார்வை, அவன் சிந்தனை, அதுக்கு தகுந்தானே கொடுக்குறாங்க. அப்போ தானே அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படின்னா என்னம்மா தப்பு? படி, பள்ளிக்கூடத்தில் படின்னு நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் அது வாங்கிடலாம்ல. அது பையங்களே தானே கேட்டுக்கிட்டு தான் ஒருத்தர், மாப்பிள்ளை நீ என்ன வாங்கியிருக்காங்க? எம்ஏ வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் கேட்டேன், சின்ன நம்ம தம்பி என்ன வாங்கியிருக்காங்க? அவங்களே வாங்கினா நான்லாம் வாங்கி கொடுத்தேங்கார் அவர். அவள் விவரமாக இருக்கா, அவன் போயிட்டு வந்தால் நான் வாங்கி கொடுத்தேங்கார். என்னங்கய்யா, மதுரையில் அரச மரம் இருக்குல்ல, அரசரடி,
அரசில் ஒரு ஆள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே நடத்திட்டு இருந்தான். ஐயாவுக்கு தெரியுமா அது? இந்த ராஜாராமன் தாக்கஸ் பண்ண என்ன பண்ணா, அண்ணன் உங்களுக்கு ஒரு பட்டம் வாங்கிடுவோம்னா. எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. பட்டம் வாங்குதா எங்கே என்ன அரசியலில் ஒரு இருக்கு கூட்டு போயிட்டானுவா. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிஞன் 10 பேர் அங்கே தான் எம்ஏ வாங்கியிருக்கான். மைதில் யூனிவர்சிட்டி அந்த ஆள் வச்சுருக்கான். பட்டம் எவ்வளோ? அவன் ரொம்ப சார்மாக சொல்கிறார், எம்ஏ வந்து 4000 ரூபாயா, பிகாம் வந்து 2000 ரூபா. ஏன்னா அவன் தானே அச்சடிச்சு கொடுக்க போகிறான். யூனிவர்சிட்டிங்கிற ஒரு தாலியும் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரிய அறிஞங்க 4 பேர் அங்கே தான் பட்டம் வாங்கியிருக்கான். அந்த லிஸ்டெல்லாம் காமிச்சிட்டான். நம்ம எப்படி ஐயா தான் சொல்லுவார்ல, நம்ம கேரக்டர் வேறு. அன்னைக்கு ஜான்சி ராணி பார்க்கில் காங்கிரஸ் கூட்டம் பேசும்போது சொன்னேன், என்னையா எஸ்பிலாம் வந்திருக்கியே, அங்கே ஒருத்தன் பட்டங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்கப்படாது, ராத்திரியே கைது பண்ணிட்டானுவோ. இந்த பேராசிரியர் 2 பேரும் சொல்றானுவோ, உங்களை கூட்டு போன தப்பா போச்சான்னாச்சு. அவன் பொழைப்பான் நாட்டையெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எம்ஏ 4000 விடுங்க, சாருக்குன்னா நான் 2000 தாரேங்க. நம்ம கத்திரிக்காய் விற்க மாதிரி. அப்போ அந்த படிச்சிருக்கான்ல, முறையா படிச்சு வந்தவன் எல்லாம் துரோகம் செய்கிற, அவருடைய எதிர்காலத்தை சிதைக்கிற, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சிதைக்கிற வேலையை தானே ஒருத்தன் செய்யறான். அவனை கைது பண்ணணும்னு நான் சொன்னா அதுக்கு 4 பேர் என்கிட்ட வருத்தப்படுறானே. என்னையா அவன் பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அது பொழைப்பால் அது. இது எங்கேயா போய் சொல்ல? ஐயா, அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும், தனியார் சாராய கடை நடத்துவான். இப்போ அரசாங்கம் சாராய கடை நடத்துது, தனியார் பள்ளிக்கூடம் நடத்தும். இது என்னது? அண்ணாவுக்கு தெரியாதா? காமராஜுக்கு தெரியாதா? அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார், போய் சொன்னாங்க 10,000 கோடி வருமானம் வரும்னாங்க. அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார், அதுக்கு பின்னால் கோடிக்கணக்கான ஏழை தாய்மார்களின் கண்ணீர் இருக்கிறது, அந்த பணம் எனக்கு வேணாண்டார். குடிக்கிறதும் திருநெல்வேலி மாதிரிலாம் குடிக்க முடியாதுயா, அதுலேயும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான், தனி ஸ்டைல். என்னண்ணா, நடு ரோட்டில் இருந்து பஸ்ஸை போனால் விலைக்கிறதானே, பஸ் விலகுதே. அவர் கான்ஸ்டபிள் சொன்னால் விலக மாட்டேங்கான் பஸ்ஸு, இவன் சொன்னா. ஆனால் குடிகாரன் திருட்டு போயிடுவ, குடிக்கிறவன்னு குடியினால பண்ணல. அதை நான் போய் சொன்னேன், வா மாப்பிள்ள இந்த ரயிலை நிறுத்திடுவோம்னு, அதை அடிச்சிருவோங்க. அப்போ அந்த நாய்க்கு தெரியுதுல்ல, குடியில பண்ணாத ரயில் அடிக்குமா, பஸ் அடிக்காதான். ஏன்னா டிரைவருக்கு வேலை போயிடும் இவனை கொண்டான். அவன் ஏட்டையா பார்த்தா கும்பிட்டுருதானே, தண்ணியை போட்டு இப்போ சலம்பு அவரை பார்த்தா வாங்க ஏட்டா சோரிமாங்க. அவர் இலை ஒழுக்க மாதிரி அவர் இவனை. அவன் சொன்னா நம்ம நைட்டு சந்திப்போங்க, அவருக்கு வாங்கி கொடுப்பான் போலுக்கு. நமக்கு என்ன அளவு தெரியுது, குவார்டரோ ஆஃபோ வாங்கி சமூகத்தை எப்படிலாம் கெடுத்துட்டானுங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா, காமராஜ் காலத்தில் சாராயம் எங்கேயா கள்ளச்சாராயம் இருக்கும், ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒருத்தன் விற்பான். ஒரு சிகப்பு தொப்பி போலீஸை பார்த்தா ஊரே பயப்படும். இப்போ எஸ்பி தொப்பியை தட்டு தானே. அவர் சொல்கிறார், மிஸ்யூஸ் பாய்ஸ், கொஞ்சம் விளையாட்டுக்கார பிள்ளைங்கிறவர். ஏயா சொன்னேன், எவனும் பெரிய வீட்டு பிள்ளையா இல்லைன்னா தொப்பி தட்ட மாட்டான், ஏழைக்கு தைரியம் வராது, பெரிய வீட்டு பையலாக இருக்கான். நான் என்னத்தை சிக்கல் பண்ணி இருக்க வேலை இழந்துட்டு போச்சு சொல்லுறா, தொப்பியை தானவே தட்டான், உனக்கு என்னங்க எஸ்பி, அவன் பாட்டு தட்டு போகிறான். சின்ன பையன் ஒரு ஜாலியாக தட்டாங்கானே முடியுமா? காமராஜ் காலத்தில் ஒரு சிகப்பு தொப்பி என்ன பாரதி, அங்கே வருவான், ஊர் பயப்படும். இப்போ என்னெல்லாம் படம் வச்சுருக்கான், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதிரடி படைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வேனையை கம்ப்ளீட்டாக வேலி போட்டுலாம் மறைச்சிருக்கான், அவனும் அடி வாங்கக்கூடாதுன்னு. இது அந்த வேனை பார்த்தீங்களா, ஃபுல்லாக கம்பியெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி அவங்க அதிரடி படை. இது அது புரியல எனக்கு. நான் இதெல்லாம் பார்த்து ரசிப்பேன். நம்ம குருத்தரில் போய் குளித்தா, இந்த குருத்தர சுப்பனைசாமியில் போய் கும்பிட, அந்த பட்டு நமக்கு சந்தனம் தருவார். அது சந்தனம் இல்லைன்னு அவருக்கும் தெரியும், முருகனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் பூசிக்கிட்டு தானே செய்தான் நம்மளால். முருகருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அவர் தினசரி இந்த துன்பத்தை அனுபவிக்காரு. அவருக்கு ஒரு திருப்தி, தாமிரபரணி தண்ணியில் கலக்கனால அவர் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. தண்ணி கொஞ்சம் சரி பண்ணுது, சரி பரவாயில்ல. இது நம்மளால் போனோன்னே இதில் சில பேர் அதுலேயும் மொத்தமாக வாங்கி பூசுறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, நம்மளை மாதிரியா லேசாக வாங்கி இப்படின்டுவோம். சில பேர் கொண்டாங்க ஃபுல்லாக பூசி பட்டத்தை திரும்பி நின்று முதுகுலையும் பூசுங்க. இது அப்புறம் தான் விவரம் கேட்டேன், இந்த பனியன் வாங்க 1 மாதம் ஆமாம், அது வரைக்கும் இந்த சந்தனத்தை வச்சு ஓட்டிடலாங்க. பனியன் ஊரியா இது, எனக்கு இந்த ஊர் எவ்வளோ சுகம் ரசிக்கிறது. ஒரு பேங்க்குள்ளே போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி பார்ப்பான், அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா என்னாச்சு, இங்கே தானே, சரி வேறு எதுவும் வச்சிருக்கீங்களா, எவ்வளோ போட்டிருக்கியான்னு கேட்கான். என்னமோ அவன் நம்ம சித்தப்பங்கன்னு பிறந்த மாதிரி அவனுக்கு விவரம் சொல்கிறது என்னெல்லாம் கேட்கான். ஐயா பேங்க் போட மாட்டான், குளிச்சுக்கிட்டு இருப்போம் ஆற்றுல, என்னாச்சு குளிக்கலோ, இல்லை சடுகுடு விளையாடுதேன். நான் குளிச்சுட்டு தானே இருக்கேன், என்னால குளிக்கலன்னு கேள்வி. இல்லை இந்த ஆற்று படியில் ஏறுவான்ல குளிச்சுட்டோண்ட, என்ன நினச்சி குளிச்சுட்டு வரீங்களா, இல்லை இது என்ன கேள்வி, குளிச்சுட்டு தானே வரான். சினிமா தேட்டரில் இருந்தால் சினிமா பார்க்க என்னாச்சு, இப்போ நான் சினிமா பார்க்காம என்னல இது என்ன, இவனு வேற எந்த ஊரில் இப்படி கிடையாது. அதான் வேலூர் மாவட்டத்து பிள்ளை நம்ம ஞானவேல்லாம் சொல்லுவாங்க,
என்ன அவன் ஊரில் இவ்வளோ அறிவாக இருக்காங்கங்கிறான். அறிவாளிலாம் இங்கே தான் இருக்கான், அதுதானே ஆபத்தாக இருக்குது. ரொம்பலாம் அறிவாக இருக்கான். கோயிலுக்குள்ளே இவனை பார்த்தா காந்திமதியே எச்சரிக்கை ஆயிடுறாள்ல. காந்திமதி எப்படியே பார்க்க என்ன அந்த பையன் வாரான் பட்டரை கூட சொல்லுதா காந்திமதி பார்த்துக்கோ, எதை தூக்கிட்டு போவான்னு தெரியாதுங்க, அவ்வளவு ரசிங்க ஐயா. ஏன் இவங்கெல்லாம் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, ரசிப்பேன், நிறைய படிப்பேன். எழுதணும்லாம் உட்காந்து எழுத மாட்டேன். அப்படிலாம் எழுதிட முடியாது, அப்படிலாம் எழுதிடவே முடியாது. அது வரணும், இறைவன் அருள் செய்யணும், அந்த நேரத்தில் வரணும், அப்பந்தான் அந்த கவிதையை எழுத முடியும். உட்காந்துட்டுலாம் சில பேர் சொல்லலாம் நான் புல்தரையிலிருந்து கொண்டு தான் எழுதுவேன்ங்க ஒரு கவிங்க. என்ன பாரதி சொல்கிறான்ல, என்னையா புல்தரையிலிருந்து கொண்டு எழுதுவேன், படுத்துக்கொண்டு எழுதுவேன். அவனெல்லாம் இடுப்புலேயே மிதிக்கணும் அந்த நாயை. கவிதை அப்படிலாம் வராதுடா, உள்ளத்துள்ளது கவிதை, உணர்ச்சி உருவெடுப்பது கவிதைன்னா இங்கேருந்து வரணும். எது உன்னை பாதிச்சதோ அது கவிதையாக ஆகணும். நான் வடிவுடை காந்திமதியில் எழுதினேன் கவிதை. முட்டாள்கள் மத்தியில் முறையான விஷயங்கள் மொழிந்ததால் இழிவு பெற்றேன், முறையானோர் மத்தியில் ஊமையாய் நின்றதால் முதலாகும் புகழை விட்டேன், சத்தான உண்மைகள் பேசிட முயன்றதில் சரிபாதி நண்பர் விட்டேன், சரிபாதி நண்பர்கள் தங்களால் என்னுடைய சரிபாதி செல்வம் விட்டேன், எத்தாலும் நெல்வேலி அப்பனின் கைகளில் இடையாட விட்ட மயிலே இடையாடும் கையினை சின்னேரம் நீக்கியே என்னை பார் காந்திமதியன்னு. அது எதுக்கு எழுதின கவிதை தெரியுமா பாரதி? காங்கிரஸ் கட்சிக்கு தான். முட்டாள்கள் மத்தியில் முறையான விஷயங்கள் மொழிந்ததால் இழிவு பெற்றேன். தலைவர் மூப்பனார் ஒரு தடவை சுப்ரீம் ஹோட்டல் இருக்குல்ல, அதில் வச்சு என்னை கூட, அவர் நல்ல இலக்கியம் தெரிஞ்சு பெரிய நிலைச்சு வந்தார்ல, இலக்கியம் பேசிட்டு இருக்காரு. நம்ம தலைவன் 3 பேருக்கு தூக்கம் வருது, ரூம் விட்டு போக மாட்டேங்க, மூப்பனார் நம்மகிட்ட நெருங்கிடுவாருன்னு. அவர் தெளிவானவர். மூப்பனார் என்ன பண்ணார், நீ 3 பேர் போயா, அவர் என்ன தலைவர் தான் கூட வருவார், தலைவரை நம்ம கம்பராமாயணம் பேசுவாங்க. அதில் அங்கே ஒரு எம்பி என்ன பண்ணா, அவர் கம்பராமாயணம் பட்ட அறகுறையாக தப்பு தப்பாக சொல்லிட்டான். அவருக்கு சிரிப்பும் கோபம் வந்துட்டு, போயா நீ வெளியேட்டார். அவனு 3 பேர் வெளியே இருக்கான், போகல, வெளியே படுத்து கிடக்கானுவோ. நெல்லை கண்டிட்ட தலைவர் நெருங்கிட்டான்னா எம்பி சீட்டு கொடுத்துடக்கூடாத. அட பேதியில் போகணும், கம்பராமாயணம் பேச உட்காந்துருக்கேன், நீ எல்லாம் எம்பி சீட்டு கழுத. அப்புறம் நான் நேஜா ஜனலத்த தலைவர் அவங்க இங்கே தான் படுத்துருக்கான்னு. அவருக்கு சிரிப்பு. அப்புறம் சொன்னார், இப்படி தப்பு பண்ணதானுங்க, அப்புறம் நீங்கள் கேள்வி பண்ணால் அழுறானுங்கிறார். யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆள் ஒருத்தன் இன்னைக்கு காலைல கூப்பிட்டான், என்ன வாழ்த்துக்கள்னு சொன்னான். ஒரு எம்பி உங்கள் மாவட்டத்தில் இருந்து, அவன் யாருன்னு உமக்கே தெரியும். இல்லை வேண்டாம், அவன்லாம் போயிடுச்சு, காலமாச்சு. அருணாச்சலம் போயிட்டார், அவர் என்ன பண்ணுவார், மந்திரியாக இருந்தார். எனக்கு என்ன பெருமை தெரியுமா, தமிழ் மேலே எனக்கு என்ன மரியாதைலாம். மத்திய மந்திரிலாம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நிற்பான், அனாதையாக நிற்பான். ஆனால் என்னை சுற்றி 10 பையன் நிற்பான் பேசிக்கிட்டு. ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்கிற பையன் வந்துவான், ஐயா டிவியில் அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா, ஒரு டீ குடிக்கணுங்க. அந்த டீ தாண்டா எனக்கு 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்தாங்க. ஒரு ஏழை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான் பார்த்தியா, அது மந்திரி அனாதையால நிற்கான். அது மந்திரி போயிட்டா ரொம்ப அனாதையாயிருவான்ல சிதம்பரம் பாரதி, பக்கத்து வீட்டுக்காரனே பார்க்க மாட்டான். அன்பா இருங்க. உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லணும். மதாருக்கு, சுப்பிரமணிக்கு, நம்ம பொண்ணு எனக்கு இந்த இத்தனை பேர் இருந்து வேலை பார்க்குறான் பார்த்திக்கலான்ட்ட. அதான் லாய்ட்ரியா கேட்டார், திரும்பி பார்த்தா ஒரு பையன் ஓடி வரானேன்னாரு. எல்லாத்தையும் அன்பாக இருப்பேன், போலியாக இருக்க தெரியாது, கோவப்படத்தான் செய்வேன். அவனுக்கும் தெரியும், எங்கள் சித்தப்பன் தான் ஏசியதான் செய்வேன். அவனுக்கு தெரியும், ஏசன 5 நிமிஷம் அப்படி சுற்றி போயிருந்தா எப்படி இருக்க சின்னேன்றேன். அது அந்த நேரம் போயிடும். அது என்ன தெரியுதா, குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுழி கணமேயும் காத்தல் அரிது. அந்த திருக்குறளை தப்பா சொல்லி கொடுக்கானுவா. குணமென்னும் குண்டேறி நின்றவர்களுக்கு கோபம் வந்தால் கோபத்தை அடுத்தவள். அப்படி இல்லை, குணமென்னும் குண்டேறி நின்றவனுக்கு கோபம் வராது, வந்துட்டா அவனுக்கு வெக்கம் வந்துருமா. நம்ம போய் கோபப்பட்டுட்டோமேன்னு அந்த கோபத்தை விட்டுருவான். அதுதான் நான் அந்த நேரம் கோபப்பட்டுருவேன், அடுத்த நேரம் வெக்கம் வந்துடும். இவன் வருவான், சின்ன எங்க வா சத்தம் போட்டுருவோம். அதுதான் எப்போவும் சத்தம் போட்டு விளையாண்டுருவான். அவனுக்கு ஒரு பழக்கமாகி போச்சு. இது அந்த காலத்தில் ராயல் டாக்ஸியில் ரோடு சைடு அடிப்பான் தெரியுமா, கட்டணும் ரூட்ஸ் ரேட்ஸ் வழக்கம் போல் நடிப்பான். இவனும் முடிவு பண்ணிட்டான், ரூல்ஸ் ரேட்ஸ் வழக்கம் போல், இவன் திட்டம் தான் செய்வான், அடுத்தாலும் நம்மளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருவான். என்ன தப்பு, அன்பாக இருக்கிறவன் தான் திட்டுவான், தெரிஞ்சுக்கிட்டு. உங்களை நான் சத்தம் போட்டது இல்லையா, சத்தம் போட்டிருக்கேன்னா இல்லை ராமகிருஷ்ணன் சத்தம் போட்டிருக்கேன். துட்டெல்லாம் நாசக்காடாக்காதண்ணே, செலவழிக்காதண்ணே, எல்லா பேரும் நெல்லை தமிழன் சென்னை தமிழெல்லாம் சொல்லுவான். எல்லாம் நாயும் போயிடுவாங்க. கடைசியில் போய் என்ன சொல்லுவான், அங்கே போய் சொன்னதை கேட்டான் ஐயா, அவன் திமிர் எடுத்து செலவழிச்சாமா. யாரும் அந்த நாய் தான் அவள்கிட்ட 8 மாதம் சாப்பிட்டவன். அது நம்ம ஊரில் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு இருக்கானே, வாங்க பண்ணங்க, அவன்கிட்ட இருக்கிறது 6 மரக்க வரப்பாடு. அந்த பேரில் 1 மாதமாக பண்ணேன்னு சொல்லி அதை விற்று அவன் தெருவில் போயிடுவான். அப்புறம் இன்னொரு 1 கோட்டை வரப்பாடு இருக்க பேரில் செட்டப் பண்ணிடுவான். அவனை பண்ண நான் என்னெல்ல சொன்னேன், இல்லை இந்த பண்ணையாறுகள் ஒழிப்பு திட்டம்னு ஒன்று நம்ம ஊரில் ஏற்படுத்தியிருக்கோம், அதை நாங்கள் தான் செயல்படுத்தணும், அரசாங்க உத்தரவுங்க. பண்ணேன்னு சொல்லி கொண்டுருவான் பல பேர். நீங்கள் மகாராசாங்கம், இந்த நாய்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. இது
இதில் சில பணக்கார வீட்டு பயில ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் நம்ம ஊரில். கொஞ்சம் நடுத்தர வீட்டு பயிட்ட பழகிறது. காரில் கூட்டு போனால் இந்த நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவளே வந்து காரில் கூட்டு போகிறாருன்னு அவன் பெட்ரோல் பங்கில் கொண்டு விட்டு டேங்கை ஃபுல் பண்ணுங்க அவன் இவனை. அப்போ தான் இவன் யோசிக்கான், போட்டிருக்க ஒரு முதலத்தையும் விற்கணும் போலுக்கு அந்த போயிட்ட நண்பனாக இருந்தா இருக்கானா இல்லை அந்த ஊரில். என்ன ராமசன்னா இப்படிலாம் இருக்காது, அன்பா இருங்க, ஏமாத்தாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, 4 இட்லி சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடும். ஹோட்டலில் போய் உட்காந்து எல்லா விவரமும் கேட்கானே, சட்னி நல்லா இருக்குமா ஐயா, இது அவன்கிட்ட சாம்பார், வேறு ஏதாவது ஸ்பெஷல் சட்னி வச்சுருக்கீங்களா, சரி ஒரு காப்பி கொடுங்க. அவன் கேட்கான், அப்போ காப்பிக்கு தொட்டுக்கிட்ட தான் நீ இவ்வளவு கேட்டாலன்னு இவள் டெஸ்ட் பண்ணலாம் அந்த ஹோட்டலை. எது இது என்னப்பா ஆறு, இந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆறு தாங்க இவன் அறிவுக்கெல்லாம் காரணம். இந்த தண்ணி இருட்டுக்கடை எங்கள் அத்தான் அல்வா கிண்டுறாள் அரிசிங்கு, அது அவள் வராமல் எப்படி இருக்க முடியும், அவள் வந்தானே தெரியணும். நாங்கள் அவ்வளோ உயிர், அவ்வளோ மாதிரிலாம் கள்ளமில்லாத நட்பு பார்க்க முடியாது. கடைக்கிட்ட நேற்று போய் இறங்கிட்டேன், பதறி எந்திரிச்சாச்சு, எத்தான் எங்கே வந்து விழாவுக்கு வந்துடுவேன் நான், எல்லாம் இறக்கிட்டு டப்புன்னு 2 கிலோ போட்டு வந்து அத்தானுக்கு யார் கொடுப்பான், நம்மளால் கொடுப்பானா, நம்மளாலாம் புரியுதில்ல. அல்வா வாங்கி வச்சுருந்தா குண்டிக்கு பின்னால் மறைச்சிருவான், பேயில் போகணும். இல்லை சுப்பையோட மகன் வாரான், அவன் பாடலிங்கம் உள்ள பேரன் விளங்குமா, அவள் லாலா ராஜஸ்தான்கார ஆள், அதனால் 2 கிலோ பாக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு மாப்பிள்ள கொண்டு போய் சாப்பிடுங்க. இந்த நெய் அந்த பொறுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பொறுக்கு திருநெல்வேலி டாக்டர் போனால் எவனுக்கா மூலத்தில் ரத்தம் போனால் இருட்டுக்கடையில் போய் பொறுக்கு வாங்கி தின்னுருவாங்கல்ல, மருந்தே கொடுக்க மாட்டாங்க, இருட்டுக்கடையில் போய் பொறுக்கு வாங்கி தின்னலாம். அந்த நெய் பொறுக்கு அது பார்சல் போட்டு வச்சுருப்பா, நம்ம பையன் வேணா போட்டால் கொடுத்து விட்ருவாங்க. அன்பு அப்படி இருங்க, நம்ம ஆள்கிட்டையும் சொல்லுங்க, அன்பார் 4 பேருக்கு சாப்பாடு போடு, 4 பேர்கிட்ட பெரிய மாதிரி, பக்கத்து வீட்டில் இருக்க வண்டியும் பாசமாக இரு, பகையாத்தானே நினைக்கான். அப்படி மாப்பிள்ளை இந்த வீடு சுப்பையிட்ட இன்னும் இருக்கான்னு கேட்கானே, ஆமா இருக்குடே இருக்குன்னு, சரி அந்த கடைசி போய் வாடாவளி அலைஞ்சானா அவன் கூட விற்கலையான்னு கேட்கான். ஒரு லைனை போட நம்ம கடைசி பேரில் ரெடி பண்ணுவோம் அதை விற்கிறது. அட பாவிகளா பண்ணாங்கப்பா, நான் எத்தனை தடவை அவங்க பட்டுப்பிள்ளை, எங்கள் அண்ணன் பட்டுப்பிள்ளை தெரியுங்களா, பட்டுப்பிள்ளை மகாத்மா காந்திக்கு அவள் பிராந்திய நைவேத்தியம் பண்ணுவாள். இந்த கேரக்டர்லாம் உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? என்னென்ன குஜராத் செட்டியார் நமக்கு வேண்டியவன் இது அவனை. நான் இந்தியாவில் இந்த மாதிரி ரசிகர்களை எங்கேயா பார்க்க முடியும்? அவனாங்க ரொம்ப பக்தி சர்த்தியா என்ன, நம்ம குஜராத் செட்டியார் நமக்கு வேண்டியவன், அவனுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நான் எதையும் சாப்பிட மாட்டேன். அட சண்டாளா, அது ஒரு ரசனை. பட்டுப்பிள்ளை மாதிரிலாம் ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. விடிய காலம் இருக்கார் தெரியும், விடிய காலம் சோகமாக வந்து நிற்பார். நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் உயிரோடு இருப்பான், செத்து போயிட்டான்ருவார். ஈசா நாராயணன் இறந்து போயிட்டார், நம்ம நம்பிடுவோம். அங்கே ஒரு 7-8 பேர் காரில் போனால் அந்த ஆள் வாசலில் கிழங்கு மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் அந்த ஆள் விவரமாக பட்டுப்பிள்ளை வந்தானோ வீட்டுக்கு நைட்டே சண்டை போட்டு போனான், செத்து போயிட்டான்ட்டானா சொல்லுவான் அப்படிமா. அந்த நம்மால் ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன பண்ணா, இவள் காலில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கா, வெள்ளை வேட்டி இழுத்து மூடி இவாள் பக்கத்தில் பழத்தை வாங்கி பற்றிலாம் கொத்தி வச்சுட்டு அந்த போய் எல்லார்ட்டு போய் இவாள் காலி ஆகிட்டான்ட்டான். ஒரு கூட்டம் போய் அழுதுருக்கு, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு, என்னையும் சொல்லிட்டானுங்களா. இதான் ஏன் திருநெல்வேலி. நம்ம கைலாசமலையால் விஜய் விலாஸ் அவங்க இருக்கும்போது தாடி சின்னையாக சொல்கிறேன், ஒரு பயிலும் கடனுக்கு சாப்பிட மாட்டான் இல்லைங்க, கடனுக்கு சாப்பிட மாட்டானே. கடனுக்கு சாப்பிட்டா அவங்க பெரிய ஸ்லேட்டு தொங்க விட்டுருப்பா, அதில் எழுதிடுவா, தெப்பகுளத்தூர் ராமையாபுள்ள மகன் சுப்பிரமணியம் நம்ம கடையில் இட்லி சாப்பிட்ட வகையில் 8 அணா பாக்கி 7 நாட்களாக ஆளை காணவில்லைன்னு எழுதி. இது வேற எந்த ஊரில் இதெல்லாம் பண்ணுவானே. அதனால் அந்த புயலை போகும்போதே எண்ணிக்கிடுவான், எல்லாம் துட்டுருக்கான்னு பாரு, கெல்ட்டு பயிலுவான், எழுதி போட்டுருவாங்களே, உள்ள லேசில் போயிட மாட்டானுவா, துட்டு நல்லா எண்ணிட்டு பேசாமல் நன்னாரி பால்பான், எல்லாம் சாப்பிடலையாம் பாரு, துட்டு இல்லை நீ தான் இன்னும் எழுதி போட்டுருவியா. இதுதான் எத்தனது. இதனால தான் புதுமை பித்தன் தத்தனை இல்லைன்னு ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேன். இந்த ஊரில் 8ஆம் கிளாஸ் படித்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, வடநாட்டில் MA படித்த பையில தாண்டுகிற அறிவு இந்த ஊருக்கார பித்தான். அதெல்லாம் சும்மா இவனை சொல்ல முடியுமா, ரொம்ப விவரமானவனும். அதனால தான் நான் கதவை திறந்து வெளியே வந்து நிற்கிறதில்லை. இன்னும் இளவையும் நம்ம இழுத்து விட்ருவான், சும்மா இருக்க மாட்டான். அண்ணன் சொல்லுவான்ல இல்லையா, அண்ணாச்சி திரும்ப அரசியலுக்கு போனான்னா நான் போகிறதா இல்லையே பட்டாச்சு, இந்த அம்மா மேலே ரொம்ப பிரியம் இருந்து அவங்க இன்னும் பிரியமாக மரியாதையாக இருக்காங்க. திவாகரன் என்கிட்ட, திவாகரன் என்ன ஐயான்னு தான் சொல்லுவாப்பில் மன்னார், அவ்வளோ பிரியமாக இருக்காங்க, மற்றது ஒன்றும் சரியில்லைப்பா, நமக்கு அரசியல் வேண்டாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேங்க, நம்மளை ஒழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, அவன் செட் அதே தானே வாரான், ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அண்ணாச்சி,
ஒரு சான்ஸ் வரும். என்ன சான்ஸ்? இன்னொரு தடவை தோக்கிறதுக்கால 3 தடவை தோத்தாச்சு, போதும் விடு. கலைஞர் ஏற்று நின்னோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட? ஏஎல்எஸ்ட்டை சொல்லியிருக்காரு, என்னை ஏற்று பேசினாலும் என்ன தமிழ் பேசுகிறாரு அவன் மருமக. ஏஎல்எஸ் மாமா என்னை ஏற்று நின்று ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை வருத்தப்பட்டார், நான் அந்த தேர்தல் உங்களை ஏற்று நின்றுக்கூட மருமக, நீங்கள் எம்எல்ஏ இருக்கணுங்காரு. நமக்கு அதுக்கு எழுதலையே தலையில், நம்ம சட்டப்பேரவைக்குள்ளே தலையில் எழுதியிருக்கணுமையா. எம்எல்ஏவும் எம்பி ஆகணும் எவனும் பிறக்கலை. பிறக்கும்போது அவனுக்கு ஒரு செட் வந்துடுது. அம்பாட்டு மலமலன்னு மேலே போகிறான், நல்லா இருக்கான். பாக்கி எத்தனை பேர் எம்பி இருக்கான்? லாலு பிரசாத் யாதவ் மாதிரி அறிவாளி எவனா இருக்கானா? சட்டன்லி ஐ எம் லவ்விங் ஹிம். எனக்கு அந்த ஆள் மேலே காதல். இந்த பார்லிமெண்ட்டில் இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பேசலாம் பார்த்தீங்களா, பிஜேபியை தான் அட்டாக் பண்ணுறான், பிஜேபி பூரா சிரிச்சுட்டு கிடக்கான். அதுதான் அறிவு. இப்போ என் கூட்டத்துக்கு காங்கிரஸில் பேசும்போது சிதம்பரம் தெரியும், திமுக 1000 பேர் உட்காந்து கேட்பான் தெரியுமா? கீழே இறங்கி வரும் சொல்லலாம், உங்களை தவிர யார் எங்கள் ஆளை இப்படிலாம் பேசா அப்படின்னு போய். அதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லி. என்ன கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனையும் கேட்க வைக்கணும். அதான் பேச்சு. சிறைச்சாலைக்கு நான் போகலையா? போயிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். நம்ம போராட்டம் நடந்து ஜெயிலுக்கு போனோம்லானே. நம்ம வவுசி பேரெல்லாம் சொல்ல யோக்கியது இருக்கா நமக்கு? சுதந்திர நாட்டு ஜெயிலில் சாயங்காலம் 6 மணிக்கு எல்லா தலைவனும் ஆள ஆரம்பிச்சிட்டானே. வெளியே பேசும்போது காமராஜர் பெயர் வைக்காமல் நாம் வெளியிலே வரமாட்டோம் சிங்கம். 6 மணிக்கு பூட்டிட்டான். உடனே என்கிட்ட கேட்க, என்ன நச்சு பூட்டு தான்? அப்புறம் என்ன லாட்ஜால ஜெயிலு பூட்ட தான் செய்வான். அப்புறம் அவன் கேட்க, நீங்கள்லாம் எப்படி நாச்சு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்னு கேட்கானுவோ. நாங்கள் அழ முடியாமல் மகிழ்ச்சியாக இருக்கோம், அந்த நாய்க்கே தெரியல. நாங்கள் ஒரு தோரணையாக நம்ம தலைவர்கள் அழக்கூடல, அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் அங்கே தள்ளி போய் தனியாக அழுதுகிட்டு வைங்க, மரத்துக்களை விட மாட்டான் போல தெரியுத. இதில் பாதி பேர் சாயங்காலம் விட்டுருவான்னு நினச்சி வந்திருக்கான். இவனுக்கு மச்சம் பார்க்க ஆரம்பிச்சோடனே தான் தெரிஞ்சிட்டான் என்னாச்சு விட மாட்டாங்க போல. இப்போ பல பேர் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கான், இவெல்லாம் ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ அசிங்கப்பட்டான்னு நான் சொன்னோம்னா கேவலப்பட்டுருவானு. நான் நம்ம தூத்துக்குடி கதிர்வேல் நாயக்கர் இருக்கார்ல, நாங்கள் 2 தான் சந்தோஷமாக இருப்போம் ஜெயிலில். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்தோம். நமச்சாம்பில் இறந்து விட்டாங்க. நல்லா குளிக்கிறது. எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே அந்த நம்ம கொலை குற்றவாளிகள் பல பேர் நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க இருக்கான், அவனுங்க சமையல் பண்ணி கொடுத்துருவான். அங்கே போய் ஜோராக சாப்பிட்டு வந்துடுறது, எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் 2 பேரும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கான். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன்னாலாம் ஒரு ரகசியம்ட்டோம் நாங்கள். ரொம்ப டென்ஷன். இப்போ நம்ம மாப்பிள்ளை ஒருத்தன் இப்போ எம்எல்ஏ இருக்கான், ரொம்ப அவன் கடைசியில் ஒன்று எடுக்கான், மாமா எப்படி மாமா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன்னு. விட்டா தானால போக முடியும், கிறுக்கு பயில இதுக்கு அழுதுட்டு இருக்க முடியுமா? விட்டானே ஜெயிலுக்குள்ளே அழுவானுவங்க படுத்துக்கிட்டு. காலையில் எல்லாரும் மாநில செய்தி கேட்பான், இதுக்கு நாட்டு நடப்புக்கா விடுதலைன்னு சொல்கிறானான்னு கேட்குது. நம்மகிட்ட கேட்குது, மாநில செய்தி கேட்கல மாமா. அவர் கதிரவேல் நாயக்கர் படங்கிற கிண்டல் அவர். கேட்டேனே பாரு என்னதுன்னு. அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆலமர விதை 1000 டன் வருதான், புட்டிப்பால் விலை. அண்ணாச்சி செய்தி சொன்னானா? அவன் வேற செய்தியை கேட்டுட்டு இருக்கான். இவள் ஆலமரம் தாலி. பிறகு வெளியே வந்து மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை. நம்ம இவனெல்லாம் அவன் இருந்தான், வவுசி இருந்தான், ஜீவா இருந்தான், மகாத்மா காந்தி இருந்தார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தார், கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார். அது இல்லையா ஜெயிலு. இப்போ அப்படி ஜெயிலுக்குலாம் இவனை போயிடுவானோட. நல்ல வேளை இந்த புண்ணியவாளன் எம்ஜிஆர் வந்து உள்ள கக்கூஸ் கட்டி கொடுத்தாரு. இல்லை எல்லா பேரும் ஒன்று போல ஒரே சாக்கடையில் தான் உட்காந்துருக்கணும். இதுக்கு வெக்கப்பட்டே நாங்களாம் 3 மணிக்கு எழுந்துச்சு போயிடுது. ஆனால் நைட்டு ஒரு கொண்டக்கடலை சுண்டல் கொடுப்பான்னாச்சு ஜெயிலில். அது எதுக்கு கொடுக்கான்னு அப்புறம் தான் அவர் சூப்பர்டென்ட் எஸ்ஆராக இருந்தார், இப்போ அவர் டிஐஜியாக இருக்கார்ல, அவரை கேட்டால் எதுக்கு இந்த சுண்டல் கொடுக்கணும், விடிய காலம் ஃப்ரீ மோஷன் போயிடும், பிரச்சனை வராதுன்ட்டார். பிரச்சனைக்கு தான் அது. நம்ம பேரன் ஒருத்தன் இருக்கான், நம்ம டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டுக்கார் பேரன்ட்டா, நீ என்கிட்ட வரவே மாட்டேன்னு. எனக்கு மனச்சிக்கலும் கிடையாது மலைச்சிக்கலும் கிடையாது, உங்கள்கிட்ட என்ன வாரேங்க. இதுதான் திருநெல்வேலி. ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான். பிறப்பில் வேலை பார்க்கலான்னா கவர்னர் வேலைன்னாலும் அது திருநெல்வேலிக்குள்ளே இருக்கணும். கவர்னர் வேலை எப்படி திருநெல்வேலிக்குள்ளே கிடைக்கும்? பேட்டைக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, பழைய பேட்டைக்கு அங்கே நம்ம போக முடியாது, இங்கே நயனாவளத்து விலைக்கு தாண்டப்படாது, ஜங்ஷனுக்கு அந்த புறம் போகக்கூடாது. அப்படி ஒரு வேலை வாங்கி கொடு. இல்லை அது கிடைக்காதுல்ல. அப்போ நாங்கள் இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், உமக்கு என்ன ஏன் வேலை பார்க்க சொல்லிடுங்க. என்னான்னு கேட்டால் நீ வேலை வாங்கி கொடு, மெட்ராஸில் வாங்கி கொடு, இந்த ஆற்றை அங்கே கொண்டு வாங்க. தாமரை இந்த பையன் இதையும் கூவமாக்கணும்கானே. ரசிங்கய்யா, நான் எல்லாரையும் ரசிப்பேன். சேட்டை பண்ணுறவன், அன்பாக இருக்கிறவன், கோவப்படுறவன், இவன் தானே நமக்கு நண்பன். இவன்கிட்ட பிரியமாக இருக்க. இப்போ இந்த இதுக்குள்ளே வர்றேன், இந்த வாட்ச்மேன் நிற்கிறாரு, ஒரு 50 ரூபா தூக்கி கொடுக்குறேன். இந்த 50 ரூபாவில் ஒன்று சொத்தாக வாங்க போகிறாரு. ஐயா கார் வந்தால் 50 ரூபா கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சி.
அதில் நம்ம ஒரு அண்ணாச்சே சில்லற மாற்றி நான் நீ தள்ளி போய் என்கிட்டே வந்துடாத, எனக்கு எடுத்துடுவேன், நீ நான் 50 ரூபா என்னையா வந்துடுறேன். இங்கே மாவட்ட இளைஞர் செலவன ஒரு பையன் இருந்தான் சிதம்பர பாரதி, மெட்ராஸ் கூப்பிட்டு போயிட்டேன், சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வச்சுட்டு வந்தேன், இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். பின்னாலே வர அண்ணாச்சி என்ன துட்டை போட்டு வந்துட்டு இளங்க ஆட பேயில போவான் பையில துட்டை. அவன் அந்த சர்வருக்கு பதட்டமாயிட்டான். அவன் என்னையா கூடையே துட்டையும் போட்டு எடுக்க ஒரு ஆள் கூட்டு வந்துட்டு இளங்க. நான் அப்படி இல்லைடா, அவன் எடுத்துட்டு வந்துட்டான்டா. இதுதான் என் வாழ்க்கை. நான் எல்லாம் படிப்பேன், நான் படிக்காதே கிடையாது. ஆங்கில புத்தகங்களும் படிப்பேன், ஆங்கிலம் தெரியாதுன்னு கிடையாது. பேச வேண்டிய நேரத்தில் ஆங்கிலம் பேசுவேன். ஏன்னா மன்மோகன் சிங்கிட்ட போய் நான் வந்து கொங்கு வாழ்க்கை எங்கிற தும்பி காம செப்பாது கண்டது மொழி முன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனை சுடுங்க, ஏதோ ஆபத்தான தீவிரவாத மொழியில் பேசுறான்னு மன்மோகன் சிங்கிட்ட போய் இங்கிலீஷில் தான் பேசணும் இல்லையா. ஆந்திராவில் போய் ரெட்டிட்ட இங்கிலீஷ் பேச வேண்டியது வரும். நம்மள்கிட்ட தமிழில் பேச நம்மகிட்டே கேட்கானே அப்படிட்டு அப்படி விடுவா, செருப்பால் அடிச்சிடும் நாய. என் மாமா நல்லா இருக்கலன்னு கேட்கக்கூடாதா? அங்கிள் வேறு. அதில் எல்லாம் நம்மள சித்தப்பாக்கு சித்தப்பான்னு தனிமொழி, பெரியப்பா இல்லையா, தாய்மாமன், பொண்ணை கொடுத்த மாமனார், அத்தை புருஷன், எவ்வளோ வேறுபாடு வச்சுருக்கான். மாமன்னா தாய்மாமன் தான், மாமனார்னா பொண்ணை கொடுத்தவன், அப்படிலாம் தெளிவாக இருக்குது. மொத்தமாக அங்கிள் அங்கிள் அப்படி விடு. அப்போ நம்ம அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கான். அவன் பேசுகிற இங்கிலீஷ்லேயே நமக்கு சங்கடம் இருக்குது. அது சில நாய் இங்கிலீஷ் தெரியாமலே பேசுகிறான். எஸ்டர்டே ஐ கம் யூ கோ, அகைன் கம் அகைன் கோ. வா என்னது இங்கிலீஷ், செருப்பால் அடிச்சிருவேன். தமிழில் பேசலை. உளுந்தங்களி திங்க நாய்க்கு என்ன இங்கிலீஷ் வாழுது? நான் என்ன உளுந்தங்களிலாம் எவ்வளோ நல்ல உணவையா சாப்பிட்டு சொல்லிதானா? அப்போ சைவால் காப்பி கிளப்புன்னு வச்சுருப்பான், அதில் உளுந்தங்களி இருக்கும் நிச்சயம். எந்த ஊரில் உளுந்தங்களி ஒரு வடையில தான் நான் சொல்லுவேன், சைவால் காப்பி கிளப்பு சாப்பிடலாம். உளுந்தங்களி உளுந்த வடை உடம்புக்கு நல்லது. திங்கானா பீஸான்னு ஒன்று சாப்பிட்டானே, அது முதல் எழுத்தே நல்லா இல்லையில, பீஸான்னு வருதடா. அது எப்படி? நான் இதை சொல்லிட்டேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில். சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னலேருந்து எங்கள் ஆற்றுல எந்த குழந்தையும் அதை சாப்பிட்றதில்லன்ட்டார். என்னன்னு தொடும்போது அந்த நினைவு வந்துடுதுன்னாரு. நீ பாட்டுக்கு அது நான் சொன்னது ஒரு பக்கம். எம்ஆர் ராதா சொல்லுவார், நாடகத்தில் காப்பி கொண்டு வாம்பார், அவன் காப்பி கொண்டு வருவான். கிராமத்து காப்பிங்கிறதுனால குடிக்கிறேன் அவர், ஏன்னா பசு மாடு புல் மேய்ஞ்சிருக்கும், நகரத்து மாடு கண்டதெல்லாம் மேய்ஞ்சிருக்கும், அதில் கடைசி எழுத்து தான் இருக்கும் பாரு. யாரு ஐயா சொன்னதில் பெரியாரை பற்றி நான் உண்மை சிவன் கோயிலில் பேசுவேன், பெரியாரை பற்றி சொல்லிடுவேன். சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சிந்திச்சிருக்காரு. இந்த ரேவதி கிருபாகரன் பெரியார் பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான செய்தி சொல்லிச்சு, நினைவு இருக்கா? ஒரு வீட்டுக்கு பெரியார் போயிருக்காரு, அந்த வீட்டு பையன் இடது கைட்டு ஏதோ சாப்பிட்ருக்கான். உடனே அம்மா இன்னும் அந்த கைட்டு எடுத்து சாப்பிடுதான்னாலாம். பெரியார் சொன்னாராம், அந்த கையை பழக்கினால அப்படி ஆயிடுது, இந்த கையை பழக்கினா இந்த கைட்டு தான் கழுவுவான்னாராம். அவர் அறிவை பாருங்க. நீ இடது கையை கழுவுறதுக்குன்னு பழக்கிட்ட, அதனால இடது கை என்னமோ அதுக்கு என்ன பீச்சாங்கைன்னு சொல்ல, மெட்ராஸை பீச்சாங்கைன்றான். அப்படி தப்பா சொல்ற. வலது கையை பழக்கியிருந்தா. எனக்கு ரொம்ப சமீபத்தில் ஒரு மகிழ்ச்சியா, 4 நாளைக்கு முன்னால் பம்பாயிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார். உடல் ஊனமற்ற, ஒரு கை இல்லை. அவர் பம்பாயிலேருந்து நாமக்கல் வந்து திருநெல்வேலிக்கு வந்த ஒரே காரணம், நெல்லைப்பர் தரிசிக்கணும், நெல்லைக்கண்ணன் ஐயா பார்க்கணும். எங்கள் வாட்ச்மேன் தாத்தாட்ட வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சிடி வாங்க தான் வந்தார். நம்ம வீட்டில் யார் வந்தாலும் வீட்டில் உடனே அவங்க எல்லாம் கவனிச்சிருவாங்க. டீ கொடுத்து அதை கொடுத்து, நான் குளிக்கிறேன் தம்பி வந்து உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, புத்தகம்லாம் கொடுத்தேன். பேசிகிட்டே இருந்தேன். மத்தியானம் என் கூட சாப்பிட்டார். நான் போகிற இடத்துக்குலாம் வந்தார். நம்ம வீட்டிலே இந்த ரூமில் தூங்க வைங்க, தூங்கினா எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணுண்ணே. 7 மணிக்கு கிளம்பி என்னையும் மனைவி விழுந்து வணங்கிட்டு சொல்கிறாரு, உங்கள் பக்கத்தில் வந்துட மாட்டோமான்னு பம்பாயில் பணக்காரலாம் ஏங்கிட்டு இருக்கான் ஐயா. ஒரு ஏழை பயலுக்கு ஒரு நாள் பூரா அவங்க கூட தங்க வச்சு இப்படி சாப்பாடு போட்டு அன்பு செலுத்திட்டு இளையன்னாரு. நான் சொன்னேன், இது பரம்பரையாக பழகிட்டோம், போடாமல் எங்களுக்கு இருக்க முடியாது. அதையே சொல்தானே அண்ணாச்சி, தினசரி கண்ட பையன்லாம் வந்து சாப்பிடுதானேங்க. இவனை என்ன செய்யா, என்னமோ அவன் அரிசி வாங்கி கொடுக்க மாதிரி, மளிகை சாமான் வாங்கி கொடுக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணான். அண்ணாச்சே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒன்று ஸ்டாப் பண்ணுது. என்ன ஒன்று ஸ்டாப் பண்ணியிருந்தா நீங்கள் வராதப்போ இல்லை. அந்த பையன் பாருங்க, இப்போ நாமக்கல்ல போய் அங்கேருந்து தொலைபேசியில் கூப்பிட்றாரு. அந்த கையில் அதோட விழுந்து கும்பிட்றாரு, அதோட சாப்பிட்றாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஐயா எனக்கு இன்னும் சீடிலாம் வேணையா. இங்கே இந்த ஃப்ளக்ஸ் செஞ்சுட்டு தான், நம்ம இந்த பிள்ளைகள் செஞ்சுட்டு தான் அங்கே போகிறேன், அங்கே ஏதோ சில்லறை மாற்ற போகிறேன், தான் பையிலேருந்து பணம் எடுத்து கொடுக்காரு. அன்பு தாயா ஜெயிக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. வாழ்க்கையில் ஒரு அன்பின் வழியது உயிர்நிலை. எங்கள் அப்பா வள்ளுவன் சொல்லியிருக்கான், உயிர் வாழ்க்கைன்னா அன்பாரு. எதுக்கு ரேவதி ஓடி வருது? ரேவதிக்கு உடம்பு செல்ல முந்தா நாள் தொண்டே பேச வரல.
நான் ரேவதி சித்தி யாரோ பேசுகிறாங்களோன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் சொல்லுது ஐயா தொண்டை வலிக்குதுன்னு. நான் உடனே இங்கேன்னு சொல்ல நாட்டு உப்பை வெந்நியில் போட்டு நல்லா காகல் பண்ணுறா சரியாருன்னு. இது அந்த நம்ம அயோடின் சால்ட்டை போட்டு கொப்பிடிச்சு நடந்திருக்கு. நாட்டு உப்பு போட்டு கொப்பிடி சரியாக போச்சு. நேற்று காலையில் வந்து இறங்கும்போது வாமிட்டு இருக்குது. மணிமேகலை ரொம்ப புத்தாலி பிள்ளை, அதனால் நான் ரேவதிக்கு புத்தாலித்தனம் இல்லைன்னு சொல்கிறேன்னு அதை வேறு மாதிரி வேறு பட்டிமன்றம் ஆக்கிடக்கூடாது. இது ஒன்றே டக்குன்னு இறங்கி போய் 2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சரியாயிட்டு. நல்லா இருங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றியா. நான் உங்களை எப்படியா மறப்பேன்? இத்தனை மணிக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்கள் ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து கும்பிட வேண்டாமா? இல்லை 2 விஷயம் எனக்கு மகிழ்ச்சி. என்னென்னா, தமிழ்நாடு பூரா அந்த பெரிய அறிஞர்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த ஊர் இவனை எப்படி காதலிக்குது, அவங்களே திட்டுறாங்க, கிண்டல் அடிக்கிறான், ரசிச்சுட்டு இருக்குதுன்னு. அதுக்கு தாயா சொன்னேன், நான் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்தேன். ஆனால் திருநெல்வேலி மொத்தமும் என்னை பெற்றெடுத்துருக்கிறதுனால நான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த பந்தல் போட்ட ஒல்லிபெருக்கி படம் எடுத்த பிள்ளைகள் இந்த அந்த மலரை மட்டும் கொடுங்கப்பா. மலர் மட்டும் ஒன்று, மலர் ஒன்று கொடு. கொண்டு வா. இதுதான் தமிழ் செல்வன் எடுத்த புகைப்படம். தெரியுதா? 15,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே காரு, இருசக்கர வாகனம், லீஜாடின் மாடியிலேருந்து எடுத்திருக்காப்புல தமிழ். இல்லை என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஸ்டாலின் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்ல, அந்த சைக்கிள் ஸ்டாண்டு காருக்கெல்லாம் குத்தை எடுத்த பையன் மேடைக்கு வந்து காலில் விழுந்து கும்பிட்டாரு. என்ன தம்பின்னு, நான் எடுத்த கான்ட்ராக்ட் பணம் பூரா இன்றைக்கே வந்துடுதியா, இனிமேல் லாபம், இன்னைக்கு இதுவரை நடந்த கூட்டத்தில் அது வரலன்னார். ஸ்டாலின்ட்ட எனக்கு என்ன பிடிக்கும், உண்மை சொல்லுவார். மறுநாள் நடிகர் அண்ணன் சிவகுமார் பேசியிருக்காரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு இருக்காரு, அதெல்லாம் ஐயாவுக்கு தான், உங்களுக்கு இல்லைன்னு இருக்காப்புல. சிவகுமார் உடனே அவன் 13 வயசுலேருந்து பேசுகிறாப்புல தம்பி அப்படின்னு இருக்காரு. இவர் சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு, ஒரு சினிமாவில் நடித்தா தேசிய விருது வாங்கிடுவார் எங்கள் ஆளுன்னு. பழனியப்பன் கருப்பழனியப்பன் சினிமாவில் நடிக்க கூப்பிட்டான், பிரிவோம் சந்திப்போன்னு ஒரு படத்துக்கு. கதை மாறிடுது. முதல்ல ஒத்துக்கிட்டான், நல்ல கேரக்டர், சரி தம்பி பண்ணிடுவோம்னு. அவன் கூட இந்த விழா மலையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கான், அப்பாவுக்கு கோவம் வந்துடும் கடுமையாக, ஆனால் அந்த கோபம் சுகமாக இருக்கும். எல்லா பள்ளியிலும் சேரன் ஓடி வந்துடுவாப்புல, பாலச்சந்தர் என்ன பண்ணுவார், புரட்டு வந்துடுவார் லாட்ஜுக்கு, நான் தேடி போயிடுவேன். அந்த வயசில் தடமாறிட்டு வருவார், வேணாம் நான் வந்துடுறேன். அவ்வளோ நம்ம தச்சை ராஜா இருக்கார்ல எங்கள் மாப்பிள்ளை, அவரை கூப்பிட்டு போயிட்டேன் பாலச்சந்தர்கிட்ட. இவர் எப்படி ஆள், எங்கள் ஆள் வெளியே வந்து, பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய ஆளுவே, எங்கள் அத்தாண்ட கையை கட்டிலாம் நிற்கார் இவாள். இங்கே வந்து அவள் இவாள் தோறினாங்க, எல்லா பயிலும் அங்கே எங்கள் அத்தானை பார்த்து கை கட்டி நிற்பாங்க. இந்த ஜாதி இல்லாமல் இருக்கோம் ஐயா, நம்ம இந்த ஜாதி எல்லாம் உண்டாக்காதீங்க. இந்த ஊரில் தானே எல்லோரும் ஜாதி சொல்லியே கூப்பிட்டான், எல்லோரும் ஜாதி சொல்லி தான் கூப்பிட்டான், நாடாரம்மை, தேவரம்மை, ஆசாரியம்மை, வருத்தப்பட மாட்டான். கூப்பிடுகிற முறை அப்போல்லோ கலர் லேபில் எவனையாவது ஐயரை, உன்னை ஐயர் தானே கூடுவேன், என்னடா வினோத்தினே கூட மாட்டேன், டே ஐயரை நம்பூதிரி அப்படிமே. சின்ன பேரம் சிவா, எல்லாம் ஆசாரி என்ன அப்படிமே, யா எல்லாம் சாய்வு. கள்ளம் இல்லாமல் கூப்பிட்டா ஜாதி சொல்லி கூப்பிடலாம், சிக்கல்லாம் பண்ணுதான். வவுசிக்கு ஒருத்தனும் சோறு போடல, ஆனால் கல்யாண காலத்தில் பூரா வவுசி படம் அடிக்கானுவோம். என்னென்னா நம்மளாம் செருப்பால் அடிப்பேன்டா, சோறு போட்டு அவனுக்கு அந்தல் கிடைச்சா மண்ணை நவுத்தி செத்துருக்காரு. அவர் எங்கே ஆளுங்க, காமராஜ் படத்தை நாடார் புறம் போடுறான், ஐயனுங்களும் பாரதியார் படத்தை போட ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்ப்பானே ஐயரண்ட காலம் போச்சேன்னு சொன்னவன். ஏன் எல்லா தலைவனும் ஜாதிக்குள்ளே அடைக்கிறியே? அருமையாக சொன்னாங்கல்ல ஐயா, சிறையிலேருந்து அவங்க விடுதலை விட்டாலும் நம்ம பூரா ஜெயிலில் வச்சுட்டோமே. தேவரை சுற்றி அழி, அம்பேத்கரை சுற்றி அழி, காமராஜரை சுற்றி பாதுகாப்பு, எதுக்கு அது? அதுக்கு தான் நான் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சிலைகளை எல்லாம் அரசாங்கமே எடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் வச்சு பத்திரமா வச்சிடணும். மாலை போடுறோம், போய் போட்டு வரட்டும். தெருலன்னா தானே சிக்கல் வருது. எவனோ ஒரு சில்லறை பேச்சு சின்னப்பனா ஊரெல்லாம் கொளுத்திட்டு எரியுது. தகராறு பண்ண ஒருத்தர் செத்து போகிறான், எவனோ செத்து போகிறான். மாற்றுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நாட்டை பற்றி சொல்லிக் கொடுங்க. அந்த ஜனகணமனங்கிற பாட்டு ஒன்று பாடுறாங்களே, அது என்னென்னு கேட்கான ஒரு பேர், இந்த நாடு விளங்குமா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்போ முருகானந்தம்னு ஒரு பேர் படித்தான், ரொம்ப அறிவான பேர். பாத்தியாரு, நீ ஒரு பாட்டு பாடி தான் திரும்பிட்டார். அப்புறம் வருத்தப்படக்கூடாதுன்னா பாடுனாரு, ஜன்னக்கண்ண மனண்ணா. வாத்தியார் இருந்துச்சு நின்ட்டார், ஒரு பாட்டு எல்லோரும் இருந்துச்சு நிற்கும். பாடி முடிச்சோன்னு சவுட்டில் அடித்தார் அவர். பாட்டு தானே பாட சொன்னார், பாடினா இல்லையா, அதுக்கே அடிக்காரு. இது எதை கேலி செய்ய வேண்டும், எதை கிண்டல் செய்ய வேண்டும்னா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. தேசிய கீதத்தையா, பாரதியார் பாட்டையா, சினிமா சினிமாலாம் பார்க்க சொல்லுங்கள் பிள்ளைகள். சினிமா கட்டாயம் கூட்டு போகணும். கக்கூசுக்கு போனால் வந்துடணும், மொழியை அள்ளிட்டு வரக்கூடாது. கழுவிட்டு இவன் அள்ளிட்டுலாம் வந்துடுறாங்க போய்.
எனக்கு ரஜினிகாந்த் பேட்டி அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். அவர் ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கார், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. பணங்கணும் எவனும் எதிர்பார்க்காதேன்ட்டார் சொன்னார்ல. எங்களுக்கு என்ன ஐயா, எங்களுக்காக என்ன செய்வீர்கள்னு கேட்கான் ஒருத்தன். வேறு நோக்கத்தில் மதுரை பாய் ஒருத்தர் மாவட்ட தலைவர், உங்களுக்காக இன்னும் மீண்டும் சிறப்பாக நடிப்பேனுங்க. அவன் எவ்வளோ கௌரவமானவன். இந்த லூஸ் பையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சிறப்பாக நீர் ஒன்று, அவன் கேட்குறது என்ன செய்வீர்னு கேட்கான். இவன் பணம் மட்டும் எதிர்பார்த்து விடாதீர்கள்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா, தெளிவாக சொன்னான். பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூவில். அந்த ஆள் சரியாக தான் இருக்கார். சினிமா பேர் வந்துரு வாழ்கன்னு சத்தம் போடு, அவன் வேண்டான்னா. ஆனானப்பட்ட சிவாஜி அண்ணனே கட்சி ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் அதுக்கு பிறந்தவர், சின்ன பிள்ளையிலேருந்து அதை வளர்த்தவர் தானே. எந்த பாட்டா தப்பான பாட்டு உண்டா ஒரு படத்தில்? ஏழையா சிகரெட் குடிப்பாரா, தண்ணி அடிப்பாரா, பெண்களை கற்பழிப்பாரா, சூதாடுவாரா? அந்த இமேஜ் அப்படியே. உண்மையும் சொல்லணும்ல. செங்கல்பட்டுக்கிட்ட கார் வந்திருக்கு, ஒரு கிழவன் எம்ஜிஆர்னோடனே ஓடி வந்திருக்காங்க. 10,000 ரூபா தூக்கி கொடுத்துருக்காரு. அந்த கிழவன் திரும்ப கொடுத்துட்டு சொன்னானா, நீ நல்லா இருந்தால் நாங்கள்லாம் நல்லா இருப்போம், துட்டுலாம் தர வேண்டாம், நீ நல்லா இருன்னு. இவர் காருக்குள்ளேயே அழுதுருக்காரு, தன்னுடைய உதவியாளர்கிட்டலாம் அழுதுருக்காரு. என்னன்னு கேட்டானா, இப்படி என்ன நம்புகிறாங்களே, நான் இவங்களுக்கு உண்மையாக இருக்கணுமேன்னு இருக்கார். அப்படி கொடுக்கணும் கேட்டீங்களா. இன்னொன்று, இந்த மதார் மீதி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இந்த ஊரில் துட்டு தருவான்லாம் விழா ஏற்பாடு பண்ணிடாத, தர மாட்டான். அவன் எத்தனை வருஷமாக கொடுக்காம இருக்கான், நீ புதுசாக அவனை கொடுக்க வைக்க பழக்க பார்க்குதான். என்ன ராமசன்ன கொடுத்துருவானா? அவன் ரொம்ப நாளாக கொடுக்கல, அதனால அந்த பழக்கத்தை மாற்றக்கூடாதுன்னு அவன் சரியாக இருக்கான். நீ போய் அதை கெடுக்க பார்த்தா, இல்லை ஏன்ட்ட வேற வந்து அவன் தரவே இல்லை. எனக்கு சிரிப்பு ஜாலியாக இருக்குது இவனை பண்ணுற அசிங்கம். இவாள் அதில் ஒரு 7 லிட்டர் எடுத்துட்டு, இவாள் ஒரு காரு ஒருத்தட்டையும் கொண்டு கொடுத்து, அதில் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக ஒரு நகை கடைக்காரன் சொல்லியிருக்கான், எங்கள் நிறுவனம்லாம் பிச்சைக்கார நிறுவனம் எங்கிட்ட வந்து கேட்கலன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு நாள் டேர்ன் ஓவரே 20 லட்சம் ரூபா சொன்னானா இல்லையா? இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், இந்த விழாலாம் ஏன் நடத்துதியா, அவன் ரொம்ப டாப்பு, கொடுக்கவே வழி இல்லை. இந்த நாய்க்கு கேள்வி பற்றியெல்லாம் இந்த நேற்று பாலையாவில் நாய்ச்சி கடைக்கு ஒருத்தன் வந்திருக்கான். என்ன ரொம்ப ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவளுக்கு இந்த பையங்களாக விழா, தமிழ் பேச்சு இங்கே வச்சு பையங்க விழா நடத்துகிறாங்க, இதெல்லாம் தேவையான் இருக்கான். அவனுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் தேவையான அவளுக்கு கோவம் வந்துட்டு உன்னை செருப்பால் அடிச்சிருவான், யார்ட்டில் கேட்டேன், அவர் விழான்றத உனக்கு இப்படிலாம் கேட்பான் அந்த ஊரில். செம்பர பாரதி ஆபத்து. இப்போமே நாளைக்கு என்கிட்ட கேட்பான், என்னென்னாச்சு செலவாச்சு, வசூல் எதுவும் உண்டா, இவ்வளோ வசூல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் கேட்பான். இத்தனை தடவை சொல்கிறோம்ல, அவனுக்காக தான் சொல்லி உங்களுக்கா இல்லை, எப்படியும் ஒரு 7 பேர் இருப்பான் உள்ள, எனக்கு தெரியும். அவன் அதை எப்படியும் நாளைக்கு நினைவா தூங்க மாட்டான், முடிய காலம் வந்துடுவான். நல்ல பிரமாதம்னாச்சே, சூப்பர். இந்த மாதிரி திருநெல்வேலி விழாவே நடந்தில்லை, அது பூராமே வைத்தறிச்சு தான். ஆனால் ராத்திரி வேறு எல்லாருக்கான பற்றிலாம்னாச்சே. நம்ம ஊரில் பல பேருக்கு வேலை சொல்லி இல்லை, அது லைன் வேற ஒரு லைன் அடிப்பான். அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு வேலை சொல்லி இல்லைன்னா 1 மணி நேரம் உட்காந்துருப்பானுங்களா. இப்படி தான் நினச்சி வீணாக போயிட்டானோ, இது என்ன செலவாயிருக்கும். அப்புறம் வசூல் இல்லை, நேத்தான் 7 தடவை சொன்னல, நேடைக்காக சொல்லியிருப்பேளோன்னு நினச்சேன். எப்படி அதில் ஒரு சொருகு சின்ன பின்னு, அதானே வடக்க நம்ம ஆளை பார்த்தாலே பின்னுங்கானே. பாக்கியமில்லைனாச்சு நம்ம ஆட்களுக்கு பேரே பின்னுன்னு வச்சுருக்கான். ஒரு சின்ன பின்னை சொருகி ஊரை பூரா சுத்த விட்டுருவானுடா, வச்சிருக்கியா. ரொம்ப மகிழ்ச்சியா. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி.